ஆரம்பிக்கிற தொழில் ஓஹோன்னு நடக்கணும், நிறைய லாபம் வரணும். தலைவரை சுத்துடா. தலைவர் தான் நான் இல்ல, இவர் தான் தலைவர். இவர் ஜம்முன்னு இருந்தாதான் நாம ஜில்லுன்னு இருக்க முடியும். சுத்து. சிஷியனுங்களை கவனி, அவங்க கோச்சுக்கு போறாங்க. சரியா? ஓடு ஓடு ஓடு, வேலை ஜாம் ஜாம் நடக்கணும். மேஸ்திரி செல்ற பாத்துக்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் செல்ற சேர்றப்பா. எல்லாருக்கும் சுத்திட்டியா? சுத்திட்டேன். இந்த கான்ட்ராக்ட்ல 4 காசு பணம் கபகபன் சேரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு கண்ணுல ஒத்திக்கோ. இந்த மேஸ்திரி முன்சாமி சிஷியனு சின்னசாமி சேர்ந்ததுக்கு அப்புறம் காசு கசமே கிடையாது. அதை நினைச்சுக்கிட்டு தேங்காய பள்ளிர் நடி. சரி. திருவிழாவில தேங்காய் பொறுக்கிற பசங்க எல்லாம் நான் வேலைக்கு வச்சுக்கிட்ட மாதிரி என்ன ஜோட்டால அடிக்கணும். அண்ணாத்த, தேங்காய் பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க, அது எல்லாத்துக்கும் உபயோகப்படும். எல்லாரும் பழசா புதுசும் கலந்துருக்குதா? புதுசும் கலந்துக்குதான். கலகட்டும் கலகட்டும். எல்லாரும் கையை தூக்குங்க. என்னங்க ஒரு கை தூக்கலிங்க? யாரது? கேங்க்கு புச்சா நான் கையை தூக்காமலே நம்ம பேர் லிஸ்ட்ல வரும். அதை ஏன்டா இங்க விட்ட? கை வலிக்கு இறக்கலாங்களா? கண்டிஷன் சொல்றியா? அப்புறம் இறக்கிறது தூக்குறதெல்லாம் வச்சுங்க. சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இங்க கூலி வேலைக்கு வந்து சேர்றவங்க சட்ட திட்டங்கள்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, அந்த கேங்க்ல கூலி ஜாஸ்தி, இந்த கேங்க்ல கூலி கம்மி அப்படின்னு பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, அதாவது இங்க என்னால எது நடந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க கூடாது. முதலாளி ஒரு பக்கம் இருந்தாலும் முதலாளி மாதிரி நான். அதுக்கு ஒத்துக்கிட்டவங்க எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு நில்லுங்க, இல்லாதவங்க தொப்புன்னு கடை போடுங்க. என்னடா ஒரு கை இறங்குது, அதை இன்னொரு கை தூக்கி விடுது. தூக்குற கை யாருது, இறங்குன கை யாருது? கண்ணாடி எடு. தெரியும். தூக்குன கை செல்ல கண்ணு, இறங்குன கை யாரு? என் மவங்க. உன் மவளா? என்னங்கடா இது? பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தெரியுது. அப்படியேதான் வச்சுக்கயா. அதனால இப்ப என்ன? சுந்தர் மயில. பேரு மயிலா? நல்லா இருக்குது. நல்லா ஆடுமே, தோகையை விரிச்சு. அப்படி ஆடும் ஆடும். ஒரு குத்து குத்துனா ரத்தமா ஓடும். பேசணும் இருக்க மாட்டேன். அத விடு, சின்ன சிறுசு அப்படிதான் சிலுக்கு சிலுக்குன்னு பேசும். இது வரைக்கும் அம்மா வீட்டுல இருந்துச்சு, அம்மா தம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. வயசு பொண்ணு அங்க வைக்க வேணாமான்னு கூட்டியாந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டிய? யார் வேலை கொடுக்கறது? கான்ட்ராக்டர் கூட பேசிட்டேங்க. அங்கேயே போயிட்டியா? அப்பீலே கிடையாது. அப்போ சரி போட்டுக்கிறேன். ஆமா, கையை இறக்குனா? நாங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லலையே. எங்க உழைப்புக்கு உண்மையா நடந்துக்குவோன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா தூக்குன கையை இறக்கிக்க மாட்டேன். என்னடா பாயிண்ட் புடிச்சிட்டா? கான்ட்ராக்ட் ரெக்கமெண்டேஷன் சரி கட்டிங்க, சரி கட்டிங்க, இல்லைன்னா கூட பிடிச்சுக்குவா. ஆமா ஆமா மயிலு, நான் நியாயம் சொல்ல வரதுக்குள்ள நீ கையை இறக்கிட்டா என்ன அர்த்தம்? உங்க அம்மா 10 வருஷமா இந்த கேங்க்ல வேலை செய்யுது. அதுகிட்ட கேள்வி என்ன பத்தி. நியாயம் தெரியும் உனக்கு. நியாயத்தை சொல்லிட்டேன். தூக்குனா தூக்கு, இறக்குனா இறக்கு. கை தூக்கிடுச்சு, கை தூக்கிடுச்சு. எல்லார் பேரையும் நோட் பண்ணிக்க. முதல்ல மயில் பேரை நோட் பண்ணிக்க. முதலாளி வணக்கம். வணக்கம். ஆமா, வேலைக்கு ஆள் எடுத்தாச்சா? அமக்கலமா எடுத்துட்டுங்க. அதுல லேசா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன கண்டிஷன்யா? அதெல்லாம் சும்மா ஒரு உதாரு. ஜெயிலுக்கு போறப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு அடி கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு கேட்டடி. சரி, வேலை கரெக்டா நடக்கட்டும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது நம்ம கான்ட்ராக்ட். ஏன் முதலாளி, செல்லக்கண்ணு பொண்ணை நீங்க வேலைக்கு வச்சு சொன்னீங்க? இந்த பொம்பளை நம்ம கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறா, எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? வாயின்னா வாய், பயங்கர வாய். முதலாளி, அதுங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை விட எம்பிடும். சரி சரி, ராவு காலத்துக்கு முன்னால வேலையை பாரு. 4 எலுமிச்சம்பழம் வாங்கி குங்குமம் வச்சு 4 சக்கரத்துக்கு அடியில வச்சு கட்டு கழுத்தி விட்டு தள்ள சொல்லி இருக்கிறேன். ஆமா, ரோடு இன்ஜினுக்கு டிரைவர் யாரு? நான் மைக்கேல் இருக்கானயா. ஐயோ, ஏன், என்ன விஷயம்? 24 மணி நேரமும் ஃபுல்லா போட்டுக்கினே இருக்கிறான். அவனை போட்டுக்கிறீங்க. எப்படி போனா என்ன? வேலையை ஒழுங்கா செய்யறான்ல. ஐயோ ஐயோ, ஓடி வாங்குற ஜோறு வேலையில இல்லையே. வா இப்படி, ஒன்னோட கொஞ்சம் ஆக்கிறேன். வா இப்படி, போடு இப்படி. போ போ. வேலை ஒழுங்கா நடக்கட்டும். கண்ட்ராக்டர் வந்துருவாரு. ஆகட்டும் ஆகட்டும், என்ன கவனிக்காதீங்க. மைக்கேல் கண்ணா, மைக்கேல் கண்ணா, மைக்கேல் கண்ணா, நீ சிறந்த தொழிலாளிடா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியா? ஐயா, காலங்காத்தால ஏறுறப்போ அட, ஏறும் போது சொன்னாதான் சுறுசுறுப்பா இருக்கும், இறங்கும் போது சொன்னா பலகீனம் ஆயிடுமே. சொல்லி தொலையா. இன்ஜினை ஓட்டுறப்போ மெதுவா ஓட்டு, மேலாக்கா. ஏன்? அழுத்தி ஓட்டினா ரோடு ஸ்ட்ராங் ஆயிடும்.
மேலாக்கா ஓட்டினா அடுத்த மழையில ரோடு பேர்ந்துக்கும், நமக்கு சில்வர் பேரும், அடுத்த கான்ட்ராக்டர் நமக்கு தான். ஆனா புரோஹி ஒன்ன போய் அந்த கான்ட்ராக்ட் மேஸ்திரி வச்சுட்டாரு. துப்பிடாதடா, தொப்புடு நாட்டடிக்குது, கலகத்தாடி கொண்டு போறியா? ஏன்பா பாத்து வரக்கூடாது, மூஞ்சிய பாரு. ரேஸ் பிடிக்கலாமா? ஏய்யா, ரோட்ல வேலை நடக்கல, எங்கேயா பார்த்து வரீங்க? என்னையா பால்காரரே, பாலாபிஷேகமா பண்றீங்க? 6 மாசத்துக்கு முன்னாலே கல்ல கொண்டு வந்து கொட்டுறீங்க, திடீர்னு ரோடு போடுறீங்க, முன்னாலே நியூஸ் கொடுக்கறது இல்லையா? இது என்ன கல்யாணமா உனக்கு? முகூர்த்த பத்திரிக்கை அனுப்புறதுக்கு? ரோடு இப்படி இருக்கிறதுனால இப்படி கிண்டலா பேசுற. இதையே நாங்க நல்லா அழகா போட்டு வச்சுட்டோம், சைன்னு சைக்கிள்ல போவேன். அம்மா பாலு கட்ட அப்ப குடுப்பியா? அதான் தெரியாம இடிச்சேன், மன்னிப்பு கேக்குறேன். இடிச்ச ஏன் பொம்பளை மேல இடிச்ச? ஏயா மேஸ்திரி, அவர்தான் தெரியாம இடிச்சுட்டாரு, மன்னிப்பு கேட்கறாருல, பின்னையே வீல் வீல் பப்பால் மாதிரி கத்துற. நானாடா பவாலு? நீ தண்ணி போட்டவன், உன் கண்ணுக்கு நான் தலைகீழ தொங்குற மாதிரி தெரியுதா? ஆமா, நான் தண்ணி போட்டுட்டு பேசுறேன், நீ தண்ணி போடாம பேசுற இல்ல? ஜபாரியா, நீ பாலு, இவன் தண்ணி, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க வியாபாரமே நடக்காது. மரியாதையா பிரிஞ்சு போயிடுங்க. போ போ. வண்டி பிரேக் பிடிக்கல, அதான் இடிச்சிட்டேன். அடிடி ஒண்ணு படலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா. நம்ம டாஷ் பண்ணோம்ல, அவளுடைய பேர் என்ன, விலாசம் என்னன்னு நாளைக்கு வந்து விலாவரியா நியூஸ் வாசிக்கணும். என்ன காப்பி காப்பி மயிலு, வா சுக்காப்பி குடிக்கலாம். தாமு 2 சுக்காப்பி கொடு. யார் இது புதுசா இருக்கே? என் பொண்ணு மயிலு, பட்டணத்துல உங்க அம்மா வீட்டுல இருந்தது இல்ல, அதுவா? ஆமா, அம்மா மயிலு, நம்ம தான் இங்க சுக்கு காப்பிக்கே கான்ட்ராக்ட். உங்க அம்மா 10 வருஷமா என்கிட்ட சுக்கு காப்பி குடிச்சுதான் இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்காங்க. நீயும் குடிக்க ஆரம்பிச்சிரு, 5 வயசு குறைஞ்சிரும். கிளாஸ் எடுக்கடா. மலையாளம் மைக்கேலுக்கு பச்சை வேணுமா? என் தாய் தீர்ந்து போச்சான், கொண்டு விடு. யாருக்கெல்லாம் வேணுமா கொண்டு போய் கொடுறான். ஏமா ஏமா, எனக்கு சுக்கு காப்பி வேணாம், பச்சை தண்ணி தான் வேணும். அடிச்சு அறிவு கட்டவள, அது பச்சை தண்ணிலடி, சாராயம். சாராயமா? ஆமாண்டி, சுடு தண்ணினா சுக்கு காப்பி, பச்சை தண்ணினா சாராயம். வயசு பொண்ணு நீ சாராயமா விக்கிற? ஆமா, இதுல என்னடி தப்பு? காலையில இருந்து காப்பி ஒரு கட்டில் வித்தா 1,000 ரூபாய் கிடைக்கும், சாராயத்தை ஒரு கட்டில் வித்தா பெரிய நோட்டு 1.5 கிடைக்குதே. பணத்துக்குன்னு இப்படி எல்லாம் பண்ணலாமா? இது ஒரு தொழிலா? நமக்கு இது தாண்டி தொழிலு. ஒழுங்கான காப்பியை வித்தா 1000 நோட்டை சொல்றானுங்க, சாராயத்துல கலப்படம் பண்ணி வித்தா சைலண்டா குடிச்சிட்டு போயிடுறானுங்க. அவன் பலவீனத்தை பணம் பண்ணிக்கிறதாண்டி நம்ம தொழிலு. தள்ளு தள்ளு. மயிலே, இந்த காலத்து பொம்பளைங்க எப்படி சாமர்த்தியமா வாழணும்னு இவளை பார்த்து தாண்டி கத்துக்கணும். ஆல் இந்தியா ரேடியோ அச்சரப்பாக்கம் வானொலி நிலையம் செய்திகள் வாசிப்பது ஜோர்தலை. ரோட்டு வேலை செய்யும் ஆட்களில் பால்கார கிருஷ்ணனின் கவனத்தை கவர்ந்த கண்ணியின் பெயர் மயில் என்று கூறப்படுகிறது. மயிலுக்கு அவள் தாயை தவிர வேறு துணை இல்லை என்று நம்பமாக தெரிகிறது. இருவரும் வீராணம் குழாய்க்குள் குடியிருக்கிறார்கள். கடைசியாக வந்த செய்திப்படி மயில் அரிசி பருப்பு வாங்க கடை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிய வருகிறது. இத்துடன் மாலை செய்திகள் முடிவடைந்தன. உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை. மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஷார்ட் ரூட் நம்ம புழக்கிற பக்கம் தான். எட்ரா பட்டு சட்டி வேட்டியம். வாங்கடி, எந்த பக்கம் தான் நட்சத்திரம் பைசா நல்லா. நடக்கிறான்ல சும்மா தானே. വീട് ഇവിടാണോടാ? അപ്പോ ഒരു സെറ്റപ്പ് ചെയ്യാം. திரும்பி திரும்பி பாக்குற, இங்கதான் இருக்க பால்கார வீடு. அதான் மேஸ்திரி இருக்காரு. அப்புறம் என்ன பால்கார்? நீ சைடுல பாக்குறது மேஸ்திரி தெரிஞ்சது சீட்டை கிழிச்சிடுவார், ஜாக்கிரதை. என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, முள்ளு. சரி சரி பாத்துக்கோ.
டேய் கிருஷ்ணா வாடா. என்னம்மா? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா அங்க வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. மயில பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்கடா? இல்லம்மா, அது போயிடுச்சுமா, போயிடுச்சு. அது மடப்பையில மயில் வந்திருக்கும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நானும் பாத்துருக்கேன்ல, சின்ன வயசுல உயிர் காலேஜ்ல பாத்துறா. கவலைப்படாதீங்கம்மா, அந்த மயில் இந்த பக்கம் அடிக்கடி வரும். நான் காட்டுறேன். அவன் காட்டுவாமா, அவன் காட்டுவான். மயில காட்டுறான், மயில போய் மாட்டுக்கு தடி கட்டுறான். என்ன தவிர வேற யாருக்காவது நியூஸ் வாசிச்ச டிராயரை கழட்டிக்கிட்டு உன்னை டிக்கெட் இல்லாம வண்டி ஏத்தி அனுப்பிச்சுறேன், ஜாக்கிரதை. போடா போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரா? போனால் போகட்டும் போடே. வந்தது தெரியும், போனது எங்க பாரு எனக்கு. சின்ன பொண்ணு தூங்கிக்கிறா, துணியெல்லாம் விலகி இருக்கு. நம்ம ரோடுங்க டிரைவர்ல அதையே மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. என்ன நடக்குதுன்னு பாரு. பாரு, வயசு பொண்ணு எப்படி படுத்திருக்கா பாரு. துணியை சரியா போடு போடு. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் படு. நமக்கு பாத்தியாடி இப்ப என்ன சொல்ற? இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. நம்ம கேங்லயே அதிசயமான ஆளு. எடா அவளெல்லாம் கொண்டு போய் கொடுக்கு. தெரிஞ்சாச்சு. காப்பி காப்பி. எந்திரு. எது எங்க ஒதுங்கி இருக்குன்னு கூட தெரியாம தூங்குது பாரு. உங்க லைனுக்கு 4 வாட்டி வந்து போக முடியாது. என்ன செகண்ட் ஷோவா? செட்டப் தான். காப்பி கூட. காலங்காத்தால உங்ககிட்ட போனி பண்ணா ஏன் போல பெண்ணாருது? அம்மா சிலுக்கு வர்றேன் வா. முதல்ல உனக்கு, ரெண்டாவது உனக்கு. ஏன் இந்த தண்ணியில அப்படி விளையாடுறீங்க? காப்பி காப்பி. என்ன சுடுதண்ணி தானே, பச்சை தண்ணி இருக்கா? பச்சை தண்ணி எல்லாம் 11 மணி ட்ரிப்புக்கு தான் வரும். ஏதோ அந்த வகையிலாவது புண்ணியம் கட்டிட்டு இருக்கியே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, ஒரு காப்பி கொடு. உங்க அம்மாக்கு காப்பி வேணாம், எப்ப பார்த்தாலும் எமுக்குன்னு இருக்கு. 10 நாளைக்கு பால் வாங்கி தரலான்னு இருக்கேன். எனக்கு பால் வேணாம், ஒண்ணு வேணாம். நீ காப்பியை கொடு. ராத்திரி பூரா எருமுக்கினே இருந்த. காப்பி வேணுமா? காப்பி. எனக்கு பால் வேணாங்கிறல்ல, நீ வேணா வாங்கி குடி. இப்ப எனக்கு தான் பால் முக்கியம். சும்மா கடை. நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிவிய. எப்படின்னா போ. இந்தா அக்கா, எப்படியாவது தினம் ஒரு அரைழாக்கு நல்ல பாலுக்கு ஏற்பாடு பண்றியா? நல்ல பாலா? யார பிடிச்சா கறக்கலாம்? கிருஷ்ண பரமாத்மாவே வராரு. நீ கெட்டல பாத்துக்க, நான் ரைட் பண்ணிட்டு வரேன். பாத்து பாத்துமா. என்னப்பா எப்ப பார்த்தாலும் யார் மேல அது இடிச்சுக்கினே இருக்க? ரோட்ட கிராஸ் பண்ணும்போது பாத்து வரணும். அப்படியே இடிச்சுக்கிட்டானே, நம்ம பால்காரர் தானே. இந்த பாரு, இந்த மாதிரி விளையாட்டுலாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க, நம்ம கிட்ட வச்சுக்காத. ரொம்ப சூடா வந்திருக்க போல இருக்கு. கொஞ்சம் சுக்கு காப்பி தரட்டா? உன் காப்பி வேணா, ஒண்ணு வேணாம். சரி விடு. என் காப்பி வேணும்னா உன் பாலை கொஞ்சம் ஊத்து. பால் வாங்குற மூஞ்சி மோரகட்டையும் பாரு. தள்ளு. யோ, எனக்கு இல்லையா, நம்ம மயில் இல்ல, அவங்க அம்மாக்கு தானே ஒரு ஆளாக்கு நல்ல பால் வேணும்னாங்க. அவங்களுக்கு பால் வேணும்னா நான் கொடுக்குறேன். இடையில நீ என்ன சப்போர்ட்? தள்ளிப்பா. எங்க பால் வேணும்னு சொன்னீங்களாமே, எவ்வளவு வேணும்? ஏமா பால் எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. வேணா, நான் கூட இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதுப்பா. தினமும் 1/2 பால் கொடுத்துரு, கூலி வாங்கணும்னு துட்டு கொடுத்துறேன். நான் சில்லறை வியாபாரம் பண்றது கிடையாது. நீங்க கேக்குறீங்க, இல்லன்னு சொல்ல முடியல. சரி கொடுக்குறேன். இந்த பாருப்பா, அவங்க கேக்குறது 1/2 பால் தான். அதுல 1/4 தண்ணியா கலந்துராத. யாராருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அம்மா, வாடிக்கை நிறைய இருக்கிறதுனால பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேலை இருக்கு. அதனால யாரையாவது வீட்டு பக்கம் அனுப்புனீங்களா, நல்ல பாலா கொடுத்து அனுப்புறேன். அதுக்கு என்னப்பா, நானே வரேன். அத நீங்க எதுக்குமா, யாராவது பசங்க இருந்தா அனுப்புங்களேன். பசங்க யாருப்பா இருக்காங்க? வந்தா நான் வரணும், இல்ல இவ வரணும். அப்ப அதையே அனுப்புங்க. அதெல்லாம் வேணாம், வியாபாரத்துக்கும் வீட்டு வழியா தானே வருவேன், நானே கொண்டாந்து கொடுத்துடுறேன். நீ வர்ற நேரத்துக்குலாம் என் மாடு கறக்காதுமா. நான் இவளே அனுப்புறேன்ப்பா. சரிங்க. என்னக்கா, எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் நம்ம கிட்ட மயங்கிடுவான்னு சொன்னியே, நான் பால்காரர் மசீல போல இருக்கு. சரிதான் போடு. இந்த கிருஷ்ணன் போனானா கோவிந்தன். காப்பி காப்பி. ஆல் இந்தியா ரேடியோ அச்சப்பாக்கம் வானொலி நிலையம். அவசர செய்திருக்கை வாசிப்பது ஜோர்தலை. காலை 6 மணிக்கு பால் வாங்க வருவாள் என எதிர்பார்க்கப்பட்ட மயில் தனது வருகை திடீரென ரத்து செய்துவிட்டு தாயாரை அனுப்பி வைத்திருக்கின்றாள் என்ற செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரி செய்தி அறிக்கை இன்னொரு தடவை வாசிச்ச உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், ஜாக்கிரதை. கிடைச்ச செய்தி தானே நான் வாசிக்க முடியும். வயசான காலத்துல நீங்க அலையுறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி
மயில் அனுப்புறதுக்கு யோகியதை இல்ல, பெருசா நியூஸ் வாசிக்கணும். எது கட்டாலும் குறை சொல்லுவியா? ஆமாது. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க. நான் நேத்தே சொன்னேன், பால் வாங்குறதுக்கு டீ வாங்குறதுக்கு அலையாதீங்கன்னு. உங்க பொண்ணை அனுப்பி வைக்க வேண்டியதானே? விரைவில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். ஒண்ணு இல்ல, சும்மா அந்த பையன். எப்படி எப்படி வயசான காலத்துல நீங்க ஏன் அலையிறீங்கன்னு அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி மயில் அனுப்புறதுக்கு யோகிதை இல்ல, பெருசா நியூஸ் வாசிக்க வந்துட்டேன், அப்படிதானே? இப்படி வர்றவங்க மூஞ்சியே பார்த்து வியாபாரம் பண்ணா பால் வியாபாரத்தை மூடிட வேண்டியதுதான். முடியுமா? முந்தானி பெல்ட்ல மாட்டி போது ஜாக்கிரதை. வெயில ஏன் பின்னாடி ஆள் வர ஏதாவது பார்த்த? இந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்னா நீ பக்கத்துல இருக்க கூடாது. போ. கான்ட்ராக்டர் வர நேரமாச்சு. எல்லாரும் வேலை செய்யற மாதிரி கமாலா நீயும் வேலை செய், இல்ல எவனாவது உனக்கு வச்சு வச்சிருவான். வெக்க விடுவேனா? 4 கல்லு போடு. அவருக்கு வேற வேலை இல்ல, நேரம் காலம் இல்லாம வருவாரு. தூக்கு தூக்கு. என்னையா பொறுக்கி போடுற? பாவம் குழந்தை தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது. அது மேஸ்திரி கேஸ். தப்பி தவறி நியாயம் பேசினோம்னா நம்ம சீட்டு கிழிஞ்சு போவோம். யார் சீட்டு கிழியுதுன்னு நான் பாக்குறேன். உன்னால முடியலன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எருமைகளை மேய்ச்சாலும் மேய்ச்சிடலாம் போல இருந்து, இதுகளை மேய்க்க முடியாது போல இருந்தே. என்ன மேஸ்திரி, என்ன சிலுக்கு உடனே கைய வைக்க ஆரம்பிச்சிருவியே? ஆமா, அந்த சிங்காரி இருக்காளே, அவ ஒரு நாளைக்கு தூக்குறது ஒரு பாண்டு, அதுவும் 4 கல்லு. அந்த கன்செஷன் அவளுக்கு மட்டும் தானே? 4 கல்லு தான் வைக்கிறேன் ஒரு நாளைக்கு. வைக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஒருத்தையும் பாவாடை கட்ட கூடாது. ஆமா, உடனே கைய வச்சிருவீங்களே. அது கான்ட்ராக்டர் வராரு. இந்தா வேகா வெயில்ல வேர்க்க வேர்க்க வேலை செய்யறதா அந்த ஆளுக்கு தெரியணும். சொல்ற தெளி. முதலாளி வணக்கம். வணக்கம். வேலை அவசரத்துல நீங்க வந்ததை நான் பாக்கல. என்ன சோடா கைமா இருக்கீங்க? முனிமாவுக்கு 3 மாசம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. தண்ணி தெளிச்சு சோடா கொடுத்தேன், கப்புன்னு கல்ல தூக்கிடுச்சு. சரி சரி, சம்பளம் இல்ல. எடண்டா இந்தாங்க. இந்தாங்க சம்பளம். தனியா எழுதிருக்கேன். அதுல ஒரு 1000 ரூபாய் தருமங்க. தர்மமா? ஏயா? நம்ம மிஷின்ல கை கால் அடிபட்டாக்கா அவங்க டேமேஜ் ஷூட் பண்ணாங்கன்னாக்கா 1000 2000 கொடுக்க வேண்டியதா வரும். அதுக்கு பதிலா 50 100 அவங்களுக்கு அமைக்கிறது. ஏண்டா அப்படிதாங்க அமுக்குறான். சரி சரி, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. மீதி இருக்கிறது அடுத்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். சம்பளம் கொடுக்கறப்ப நீங்க இருக்கு, நீங்க போங்க, புறப்படுங்க. அத போடுறி. மயிலுக்கு உண்டியல் மிஷின் தெரியுமா? மேல எடுத்துக்கலாம் போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. பேத்துருவோம் குடும்பத்தை. 2 பேருக்கு சேர்த்து 80. செல்லகண்ணே, என்ன மாவுல கவனிக்காம போற? என்னத்துக்கு மாது? அதான் டப்பாவில போட்டுருக்குத, முன்சாமி தர்ம கைங்கரியான்னு. யாரு அந்த முனுசாமி? மேஸ்திரி பேரு முனுசாமி, அவருக்கு உங்க கைங்கரியம். மேஸ்திரி தான் கான்ட்ராக்ட் சம்பளம் கொடுத்துக்கிறாரு, நாம ஏமா இங்க தர்மம் பண்ணணும்? அவன் வேலை வாங்கி கொடுக்குறதா 1000 2000 லஞ்சம் வாங்குறான். நம்ம மேஸ்திரி அப்படியா கேட்கிறாரு? ஏதோ மொத்தமா செலவை கூடாதுன்னு சில்லறையா கேட்கிறாரு. சில்லற போறீங்களா இல்ல சீட்டு கிடைக்க சொல்லட்டுமா? இந்தாப்பா, பேசாம வாடி. என்னம்மா இது அநியாயமாகுத? வாய முடியும், கம்மன் கடடி, பழப்பு கெடுத்துக்காத. எவ்வளவு? 10 பைசா. 10 பைசா. இந்த வாடாங்க. யாரா அது ஆளு புதுசா இருக்கு? ரோடு போடுறாங்கல்ல, அங்க கூலி வேலை செய்துங்க. தாவு நல்லாவே இருக்கு, வா ட்ரை பண்ணுவோம். திமுற பாரு, பின்னாடி இடிச்சுல போறா. மூஞ்சியும் நகரையும் பாரு, பொறுக்கி. நீங்க வா பாட்டி. இது எவ்வளவு? 30 பைசா. ஆமா, பெருசா நோட் நோட்டா சம்பாதிக்கிற மாதிரி உண்டி ஒண்ணுதான் பாக்கி. ஏதோ மிச்சம் இது இருந்தா போட்டு வைக்கலான்னுதான். எப்படி இருக்கு? ஷோக் ஆகுது. பேர் என்னடா? பானை. பானையா? மண்ணு, நான் இதையா சொன்னேன்? சைடுலடா, சைடுல.
ஊதா ஜாக்கெட் பேரு மயிலு. அப்போ ஊதா தாவணி பேரு குயிலா? அப்படிதான் வச்சுக்க. மயில நான் வச்சுக்கிறேன், குயில நீ செட்ட பண்ணிக்க. தோட பக்கட்டங்க. இந்த 1 ரூபா மார்கண்ணு கூட நல்லதா பார்த்து போடு. தலா எவ்வளோ பாய்? 5 ரூபாமா? என்ன மயில, நானும் கஷ்டப்பட்டு உன் பின்னால வந்துகிட்டு இருக்கேன், கவனிக்க மாட்டேங்கிறிய. 3 சொல்லு, சைட்ல ஒதுக்கலாம். ஜாக்கெட்டுக்கு பணம் தர்றேன். நாங்க போடுற ரோடு மட்டும் தாண்டா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுல வேலை செய்யறவங்க இல்ல. மார்க்கெட்டுக்கு வர பொண்ணுகளை கிண்டா பண்ணுங்க. கிண்டல் பாத்தியா? பாய் எப்படி போறவருக்கு தொங்க விட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்களை நீ சாட்சி பாய், நீ சாட்சி. வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்த உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான் பாய், உள்ளூர்காரன் அடிச்சு விட்டான். ஊரை கூட்டி இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் பகல்ல பட்டைய போடுறவன வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னேன். கேட்கலையே. என்னையா கத்துற? கல்கத்தாவுல போய் நான் ரோடு போடுறப்ப கூட என் காலரை எவனும் பிடிச்சது கிடையாது. நீ பிடிச்சிருக்கிற ஏடா கையா? யாரா நீ? நம்ம பொண்ணு மேல ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போயிருக்கிறான், அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உனக்கு தான் தில்லு கிடையாது. நான் அவன் அடிச்சது என்னையா தப்பு? அடிச்ச எவனாவது ஒருத்தன் நம்மள சீன்றது தான் சந்தோஷமா இருக்கட்டுமே விட்டுற வேண்டியது தானே. ஒருத்தனை போட்டு அடிச்சுட்ட, உள்ளூர் பக்கமா வரும், 10 பேர் சோடா புட்டியில் அடிப்பான், குடிசையை கொளுத்துவான். கான்ட்ராக்டருக்கு யார் பதில் சொல்றது? கவர்மெண்ட்டுக்கு யார் பதில் சொல்றது? எல்லாத்துக்கும் எந்த அளவுதான் உள்ளூரும் சொல்லேன்டா. என்னத்த சொல்றது? அங்க பாருங்க, ஒரு கும்பலே வருது. என்னடி பால்காரன் நமக்கு சப்போர்ட் வருவான்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்து வர்றாரு. உள்ளூர்காரங்க 1000 இருந்தாலும் ஒத்துக்குள்ள ஒத்து போவாங்க, நமக்கு அடி சப்போர்ட்டுக்கு வருவாங்க. வரட்டுமே, நாய நம்ம பக்கம் தான் இருக்குது. இத பாருங்கயா, எந்த ஊர்ல நான் இருக்கறனோ அந்த ஊர் பக்கம் தான் நான் இருப்பேன். நான் உங்க கட்சி. இத பாருங்க, வெள்ள வடி காட்டுறேன். வாடா. மயிலே இருமா, என்னால தானே இந்த தகராறே வந்துக்குது. கிருஷ்ணா, இவன் தான் அடிச்சது. தெரியுங்க, இவன் எங்க கேங்க ஆளுதான். தப்பு பண்ணிட்டான், நான் தண்டிச்சேன். எம்எல்ஏ ஏறான். நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுதான் உலக நியாயம். இவனுங்களை நீங்க தான் அடிச்சீங்களா? ஆமா. அவர் ஏன் இவங்களை அடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் தேவையில்லை, அடிச்சது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் அவனை உணர்ச்சேன். என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? விடாதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நாங்க உங்களை தண்டிக்க வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். மன்னிப்பா? மன்னிப்பு கேள்றா. நீ கேள்றா. மன்னிச்சிருப்பா. அகைகள் மன்னிச்சுக்கம்மா. மன்னிச்சிருமா. என்ன தம்பி, இவன் காலை உடைப்பீங்க நினைச்சா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்க. மேஸ்திரி சார், நீங்க எங்க ஊருக்கு ரோடு போட வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா அது எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி. இந்த பசங்க தெரியாம அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டானுங்க. அதனாலதான் அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்னேன். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நடந்தெல்லாம் மறந்துருங்க. நீங்களும் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த ஊரே உங்களுக்காக திரண்டு நிக்கும். அப்புறம் என்ன, இந்த ஊரே எங்களோட ஒண்ணா சேர்ந்து சில்லு. டிரைவர், டவுனுக்கா போற? ஆமா. என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, திருநெல்வேலி அலுவா 1/2 கிலோவும் இந்த முனியண்டி விளக்கு பிரியாணி 2 பொட்டலமும் ஒரு 5 முழம் பூ வாங்கிட்டு வரீங்களா? அதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தா போச்சு. இந்த துட்டு வேணாம் வேணாம். துட்டு இல்லாமல அப்புறம் பாத்துக்கலாம். சரி, வரட்டா?
துட்டு காசெல்லாம் வேணாம். இவ்வளவு தூரம் பழகிட்டான், காசு கொடுத்தா நல்லா இருக்காது. அடிக்கடி இந்த ரூட்ல தான் வருவேன். நானும் அடிக்கடி இந்த ரூட்ல தான் தண்ணி கொண்டு வருவேன். வரட்டா? செல்லக்கண்ணு, சிக்கன் பிரியாணி சாப்பிடுறியா? ஆமா, எனக்கு எதுக்கடி பிரியாணி இல்ல? நீ சரிப்பட்டு வர மாட்ட. எங்க நம்ம தோஸ்து? ஏய் வாங்க. என்னக்கா சீக்கிரம் வா. வீட்டுல சமையல் கமையல் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, உனக்கு வேற வேலை இல்ல. இந்தாம்மா, உனக்காகவே பிரியாணி பொட்டலம் கொண்டு வந்திருக்கேன். இந்த புடி. ஆமா, இன்னைக்கு ஏன் ஏமாந்தான்? இந்த பாரு மயிலு, ரோட்ல தண்ணி குடத்தோட நடந்து வந்துன்னு இருந்தேனா, ஒரு லாரி டிரைவர் பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கினே வந்தான். என்னடா இப்படி அடிக்கிறானேன்னு திரும்பி பார்த்தேன். ஆளு படிக்கிற ஆளா இருந்தா. தட்டுன்னு தண்ணிய பின்னாடி சாச்சேன். முதுகு நனைஞ்சதுக்கு 3 பொட்டலத்தை கொண்டாந்துட்டா. இப்படி எல்லாம் ஆம்பளைங்களை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கலக்கா. நீ இந்த மாதிரி பண்ணலன்னா இதெல்லாம் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேராதா? அடிப்போடி அறிவு கட்டவளை. எந்த புருஷன் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அலுவாவும் பிரியாணி பொட்டலமா வாங்கி கொடுக்குறான்? உனக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுத்தான்? ஏன் கொடுத்தா? செட்டப் பண்ணிக்கலாம்டா. இந்த பாருடி, நான் மட்டும் அவனை மடக்கி இதை வாங்கிக்கலன்னு வச்சுக்கோ, இதுக்கு செலவழிச்சதுல பாதி எவ்வளவு கழிசடை கொடுத்து மீதியா சாரா கடல போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி புள்ளால வச்சிருப்பான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க உதப்படக்கூடாதுன்னு தான் நான் கலெக்ட் பண்ணிக்கினேன். மயிலு, சுக்கு சொல்றது அத்தனையும் கரெக்ட். என்ன அண்ணாத்த புத்தி சொல்லாம சப்போர்ட் பண்றிய? சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் சப்போர்ட் பண்றேன் கேளு. இவ்வளவு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சொன்னானா இல்லையா? சொன்னான். ஆனா அந்த பாவி என்ன செஞ்சான்? ஒரு வப்பாட்டிய வச்சுக்கிட்டு பணத்தை வாரி வாரி கொடுத்துக்கிட்டு பொண்டாட்டியா வர இருந்த இவகிட்ட வாய் கூசாம வரதட்சணை கேட்டான். அத கொடுக்க வழி இல்லாம தான் இவங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா மயிலு, அதுக்கப்புறம் தான் இந்த அயோக்கியத்தனம் பண்ற ஆம்பளைங்களே பழி வாங்க ஆரம்பிச்சேன். மயிலு, இப்ப சொல்லு, இவ செய்யறது கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? சுக்கு, மயிலு ரைட்டு கொடுத்துருச்சு. நீ ஓ ரூட்ல போ. எவராவது கிராஸ் பண்ணா சொல்லு, நான் என் இன்ஜினை ஏத்திடுறேன். வர்ற செல்லகனு, உன் பொண்ணுக்கு சுக்க பத்தி ஒண்ணும் தெரியாது சொல்லிட்டேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சிருக்கா, உன்னை பத்தி புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன். நல்ல சைக்கிளுக்கு காய்ச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். என்னாச்சு? ராஜம உருட்ட சொன்ன காலில் போட்டுக்கிச்சு. ஆம்பளை தூக்கி சொல்றான். ஏமா நலமா அடிபட்டுச்சா? சரி சரி, சீக்கிரமா வைத்தியத்தை கூட்டிட்டு போங்க. வைத்தியம் இல்லைன்னா டாக்டர் கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் மெதுவா. வைத்தியல, நீ ஏன் இன்ஜின் விட்டு கீழே இறங்கின? அங்க என்ன கும்பல? நம்ம செல்ல கண்ணு இல்ல, அவ கால்ல தார் ட்ரம் விழுந்துருச்சு. ஆமா, இந்த பொம்பளைங்களுக்கு தம்மா துண்டு கீச்சிக்கினா போதும், ஊரையே கூட்டிட்டு வாருங்களே. ரத்தம் கொட்டுதுயா. தாரு டப்பா மேல விழுந்தா ரத்தம் வராம தண்ணியா வரும்? நீ வா, உன் கால்ல தார் ட்ரம் போடுறேன், ரத்தம் வருதா இல்லையான்னு பாக்கலாம். ஏன்டா தண்ணிய போட்டுட்டு என்கிட்ட தகவல் இருக்கே வர பாவிய? நான் பாவியா இருந்தா பரவாயில்ல, ஆனா பாயிண்ட சொல்றேன் கேளு. என்னடா குத்துற? உன் சிஷ்யன் சொல்லிட்டான், செல்லக்கண்ணுக்கு டியூட்டி டயத்துல அடிபட்டு இருக்கு. உன் கான்ட்ராக்டர்ட்ட பேசி அவன் வைத்திய செலவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கரெக்டா வாங்கி கொடுத்துரு. அந்த கலெக்ஷனை வாங்கி உன் உண்டியல்ல போட்டுக்காத. அப்படி போட்ட ஸ்ட்ரைக் தான், குடிதான். மெதுவா மெதுவா படுக்கிறீங்க. மெதுவா. நீங்க அப்படி போங்க. இங்க வலிக்குதா? இங்க எலும்பு முறிஞ்சிருக்கும் போல் இருக்கு. இங்கதான் அடிபட்டதா வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? முட்டியில கூட பட்டிருக்குங்க. முட்டிலையா? என்ன அது கொஞ்சம் கூச்சப்படுதுங்க. வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் கூச்சமா? சரி சரி, எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்க. அது இருக்கட்டுங்க. இந்த பாருமா, வைத்தியத்தை வந்ததுக்கு அப்புறம் தாலி கட்டின புருஷனா இருந்தா கூட தள்ளிதான் நிக்கணும். எலும்பு முறிஞ்சிருக்குங்கிறாங்க, சும்மா பெருசு பண்ணிக்கிறிய. நீங்க பாருங்க வைத்திரையா, நீ வாடி. படுமா, படு படு. உன் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல பாரு. இங்க வலிக்குதா? இங்க? அட என்னம்மா நீ இங்க? என்னம்மா உன்கிட்ட பெரிய ரோதனையா போச்சு? ஏன் இப்படி கூச்சப்படுற? எனக்கு என்னமோ போல இருக்கு. ஐயே, இப்படி எல்லாம் பண்ணா நம்மளால வைத்தியம் பார்க்க முடியாது. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க, நானே தடவிக்கிறேன். இத பாருமா, இந்த மாதிரி அரவர வைத்தியம் பண்றவன் நான் இல்ல. இஷ்டமா இருந்தா இந்த வைத்தியம் பாத்துக்க, இல்லன்னா வேற ஆள பாரு. இந்தம்மா பொண்ணு இங்க வா. கூட யாராவது ஆம்பளைங்க வந்திருக்காங்களா? இல்லீங்க, ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. இத பாருமா, உங்க அம்மாவுக்கு கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சளை போட்டு கட்டணும். கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் போட்டு உருவணும். தொட்டாலே கூச்சப்படுறாங்க. இவங்க எங்க எண்ணெய் போட்டு உருவிக்க போறாங்க? இந்த பாரு, இது நம்மால ஆகாது. வேற யாரா வைத்தியத்தை கூட்டு போங்க. வைத்தியரே அப்படி சொல்லாதீங்க, அதுகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க கட்டு போடுங்கய்யா. இந்தா, இதுக்கு 50 ரூபாய் செலவாகும். என்ன சொல்ற? சரிங்க, நான் எப்படியாவது பார்த்து தரேன். எடு எடு, இந்த பச்சளை எடு சீக்கிரம். இந்த கால் கட்டா விடு. பால் பால். என்னையா இது? பாலை குளத்த வரைக்கும் கொண்டாந்துட்டியா? ஊட்டாண்டவர் வேணும், பாலை எடை கட்டாம எடுத்து வச்சிருந்தேன். ஆளையே காணோம், அதான் பாலை இங்கேயே கொண்டு வந்துட்டேன். ஆமா, ஏன் வரல? ஒண்ணு இல்லையா, நேத்து எங்க அம்மா வேலை பார்த்துட்டு இருந்ததா, திடீர்னு தாருட்டுன்னு கால்ல விழுந்துச்சு. கால் பெருசா வீங்கிடுச்சு. ராத்திரி பூரா எங்க அம்மா தூங்கவே இல்ல, துடிச்சிடுச்சு. காலையில வைத்தியர்கிட்ட கூட்டு போனேன், அதான் ஏன் வர முடியல. உடனே ஒடியாந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாது. டவுன்ல இருக்காரு ஏகாமர டாக்டர், 7-8 வருஷமா நம்ம வாடிக்க. நம்ம மாவு கட்டு போட்டாரு 4 நாள்ல சோமாயிடும். டாக்டர் கிட்ட கூட்டு போக வசதி இல்லைந்தாயா, உள்ளூர் வைத்தியர்கிட்ட கூட்டு போனேன். இந்த மாதிரி உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கேளு. ஆமா, நீ என்ன வித்தியாசமா நினைக்கிற? எந்த வகையிலுமே நான் உனக்கு தகுதி இல்ல. அப்படி இருக்கும்போது எந்த உரிமையில உன்னை உதவி கேட்க சொல்ற? இந்த பால் மாட்டுக்கு தார் ரோடு பிடிச்சு போச்சு, அந்த உரிமையில தான் கேட்க சொல்றேன். யோ, என்னென்னமோ சொல்றியே, அதெல்லாம் நடக்குமா? நடக்கும்னு தெரிஞ்சாதான் நான் எதையுமே செய்வேன். மயிலு, நான் பயப்பட வேண்டியதே எங்க அம்மா ஒரு ஆளுக்கு தான். அவங்களும் இதுக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்க, பேசாம கரவ மாட எடுத்து கையில கொடுத்து ஜோர்தலை கைமா வெளியே வந்துருவேன். இந்த பாரு, ஒன்னு சொல்றேன், ஒரு நாளைக்கு 2 வேளை கறந்தா போதும், உன்னை ராசாத்தி மாதிரி உட்கார வச்சு சோறு போடுவேன். மாட்டை உங்க அம்மா கையில கொடுத்துட்டு நீ வந்துடுவேன். சட்டி எங்க அம்மா கையில கொடுத்துட்டு நான் வர முடியாதியா, ஏன்னா அதுக்கு என் மேல உசுரு. அப்ப உங்க அம்மாட்டே வந்து கேக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணாதயா, நான் சொல்ற போது வந்து கேட்டா போதும். அது வரைக்கும் இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கலாங்கிறியா? இல்ல, ஊர் நடுவுல மேடை போடு, அங்க சந்திப்போம். அடி சக்க என்னன்னா, அப்ப ஜோர்தலை சொல்லி உடனே மேடை போட சொல்றேன். மூஞ்சி பாரு. இந்த பாலு காய்ச்சி குடிக்கும் போது அப்படியே ஐயாவை நினைச்சுக்க. இனிமே உன்னை வைத்தியர் வேலைக்கு போன்னு சொல்ற வரைக்கும் பைப்பை விட்டு நகர்ந்த நடக்கிற கதையே வேற. ஏண்டி, ரோட்டு வேலைதான் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலையாவது செய்யறேன்டி. வீட்டு வேலை செய்யறியா? மூஞ்சியை பாரு, சும்மா பட. ஏண்டி, எல்லா வேலையும் நீ ஒருத்தியே எப்படி செய்வ? ஏன் செஞ்சா என்ன? இத்தனை வருஷம் நீ எனக்கா கஷ்டப்படல, நான் உனக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்ன? எல்லா புண்ணியத்தையும் நீயே சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? அப்படி என்னடி, எந்த அம்மாவும் படாத கஷ்டத்தை நான் பட்டுட்டேன். என்ன கஷ்டப்பட்டேன்னு என்ன கேக்குறியா? அம்மா, பெத்த கையோட எங்க அப்பா ஓடி போயிட்டா. அன்னையில இருந்து உன் சுகத்தை எல்லாம் மறந்துட்டு எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கியே, இதை விட பெரிய தியாகத்தை எந்த தாய்மா செய்ய போறா? மயிலு, எனக்கு ஆண்டவன் பணக்காசு கொடுக்கலடி, உன் பாசத்தை கொடுத்தானே, எனக்கு அதுவே போறண்டி, அதுவே போறோம். ஹாய், வாங்க. எங்க போற? வேலைக்குங்க. மணி என்னாச்சு? அம்மாவை வைத்தியர்கிட்ட கூட்டு போனேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக கொஞ்சம் கூலிய குறைச்சாக்கா வாங்கிக்குவீங்களா? கூட்டம் கூட்டி சட்டம் பேசுவீங்களே, இன்னைக்கு உனக்கு வேலை கிடையாது. போ போ. மயிலு நெல்லு. ஐயோ, பட்ட கேஸ் வருதே. மைக்கிளு, நான் அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன், 4 பொம்பளைங்களோட இருக்கிறப்போ நீயும் உறுதி கொடுத்திருக்கிற. நான் என்னைக்கு உறுதி கொடுத்திருந்தாலும் அந்த உறுதியிலிருந்து தவறவே மாட்டேன். அதான் கரெக்ட். உனக்கு தெரியாத நியாயமா? இத பாருப்பா, இந்த பொண்ணு இன்னைக்கு லேட்டா வந்துருச்சு. இன்னைக்கு நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கா, எவனாவது என்ன தப்பா பேசுவான். அதனாலதான் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வான்னு சொன்னேன். அந்த பொண்ணு லேட்டா வந்ததுனால வேலை கிடையாதுன்னு சொன்ன பாரு, அதுல தப்பே இல்லை. ஆனா என்னப்பா? ஆனா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு காலில் அடிபட்டதுன்னு சொல்லி கான்ட்ராக்டர்ட்ட 200 ரூபாய் வாங்கின பாரு, அதை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. 1 ரூபாய் கொடுத்து அமிர்தாஞ்சனை வாங்கி தடவனா அந்த வியாதி நல்லாயிடும். அதுக்கு போய் 200 ரூபாய் கொடுக்க சொல்றியா மைக்கிள்? இதெல்லாம் நல்லா இருக்குதா? அப்போ உன் பாக்கெட் இருந்தா கொடுக்குறேன். கான்ட்ராக்ட் தானே கொடுத்தாரு, ஒழுங்கா கொடுத்துரு, இல்ல உன் உண்டியல் விஷயம் வெளியே வந்துடும். அவங்க ஏதோ நன்கொடை கொடுக்குறாங்க, அத போய் இப்படி இப்படி எல்லாம் மிரட்டுறிய, என்னப்பா இதெல்லாம்? நான் வரேன். என்னங்கடா
இந்த பட்டை இருக்கிற வரைக்கும் நம்மளால பெருசா ஒண்ணும் பண்ணிக்க முடியாது போல இருக்குதே. பட்டை உன்னை பட்டை தீட்டுறேன். கட்ட விட கட்ட விட. ஆமா இப்ப எப்படி இருக்கு? வலி மட்டும் குறைவே இல்லைங்க. அப்படியா? 2-3 நாளைக்கு காலுக்கு வேலை கொடுக்காம இருந்தா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு உன் கூட துணையா வந்தாள, அவ யாரு? உன் தங்கச்சியா? என் மகங்க. மகளா? அப்ப ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லு. ஆமா, உன் புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எப்போ? என் பொண்ணு பிறந்த கையோட. அதுக்கப்புறம் யாரு கூடயும் வாழலையா? அதான் தொட்டது கூச்சப்படுற. டேய் சீக்கிரம் எடுறா எடுறா. ரோட்டு வேலை செய்யும் மயில். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பப்ளிக்ல வந்து நியூஸ் வாசிக்காதேன்னு? இப்ப சொல்லு. மயில். மெல்ல மெல்ல வால்யூம் லோ பண்ணு. மயில், இன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு காதல் கண்மணி என்ற திரைப்படத்தை கண்டுகளிக்க டூரிங் தியேட்டருக்கு வருகிறாள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடன் அவள் தாயார். அட பாவி, கல்ல தூக்கி போட்டுட்டியடா. மின்சார கோளாறு காரணமாக இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அவருடன் அவள் தாயார் செல்லக்கண்ணு வரவில்லை என்பதை மிக மிக ஓட்டையா போச்சுடா. அதை ரிப்பேர் பண்றதுக்கு கடைக்கு போட்டுக்கிறேன். ஐயோ, காமதேனுவார் அந்த வழியா தூக்கி எங்கிட்டீங்க. அடிச்சு இருப்பாரு. எவன்டா அவன் சோமேரி கால விட்டவன்? அம்மா, ஏயா கால விட்ட? கண்ணு தெரியலையா? ஏயா கால விட்ட? வயசானவங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல. உடம்பு எப்படி இருக்கு? சுளுக்கு எடுக்குமா? நான் தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாரு. உட்காருமா. நான் உட்கார்றேன். இதுக்குதான் அவன் கூட படம் பாக்கிறதுக்கு நான் வரதே இல்லை. என்னடி குழுங்க? ஒண்ணு இல்லம்மா. என்னடி நீயே சிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்லம்மா, வந்து சினிமாவை நினைச்சு. ஏண்டி, சினிமா எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுமா. ஆனா சீக்கிரமா முடிச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டி இருக்கலாம். ஓட்டுவா ஓட்டுவா. சீக்கிரமா சாப்பிடு, மணி 10 ஆச்சு. காலையில பொழப்ப பாக்கணும். பேசுறியா? தலை சுத்துது, ஒரு சோடா குடிச்சு வந்துடுறேன். தலை சுத்தம், வயிற்ற கலக்கம், இடுப்ப பிடிச்சுக்கும். அடைச்சி வேலையை போய் பாருப்போ. யோ நில்லையா? ஏயா, அந்த ஆள் சோடா குடிச்சிட்டு வரேன் தானே சொன்னாரு. அமிச்சா என்ன? இருக்கிறது 8 மணி நேரம். இதுல 6 மணி நேரம் டாவ் கட்டிட்டு வேலை செய்வீங்க. இதுல சோடா, காபி, டீ, சிகரெட்டு. இதுல 1 மணி நேரம் இஷ்டிப்பீங்க. நாங்க முழுசா சோலையா சம்பளம் கொடுக்கணும். இந்த நியாயம் இவருக்கு மட்டும்தானே எல்லாருக்குமா? சகலமானவர்களுக்கும். ஆமா, ஆஜர் பட்டியல சித்தாள் எழுதிட்டு உனக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்குற ஒரு ஆளு, அது மட்டும் என்ன நியாயம்? ஏய், இந்தாடி என் விஷயத்துல வாய கொடுத்த நாக்கு இழுத்து வச்சு ஆத்துப்படுவேன். சிங்காரி, இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? ஆம்பளை நான் ஒருத்தன் இல்ல. இங்க வா. ஆரம்பத்துல கண்டிஷனோட தானே உன்னை வேலைக்கு வச்சேன். இஷ்டமா இருந்தா வேலை செய், இல்லன்னா அர்த்தம் போ. யோ மேஸ்திரி, போக வேண்டியது நீயா அவளான்னு கான்ட்ராக்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். மைக்கிலே நீ ஓவரா போட்டிருக்கிற, ஸ்டெடியா பேச மாட்டேன்ற. ஏய், மைக்கேல் எவ்வளவு போட்டாலும் ஸ்டெடியா இருப்பான். இது எனக்கும் மயிலுக்கும் நடக்கிற பிரச்சனை, நீ தலையிடாதே. இந்தாயா, இது உனக்கும் மயிலுக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல, நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற பிரச்சனை. தலை வைக்க மடி கொடுக்கறதுக்கு ஒரு வேலையும் செய்யாம கூலி கொடுக்கற ஒருத்தன் தலை சுத்துறான், அவரை சோடா குடிக்க விட மாட்டேங்கிற. மைக்கிலே உன்னை மரியாதை இல்லாம பேசுவனா? நீ சொல்லிட்ட இல்ல, சும்மா உதாரணத்துக்கு சொன்ன. டேய், ஒரு வண்டி சோடா கொடுங்க அண்ணனுக்கு. வணக்கம். டேய் நில்லு. வா.
தவறு உன் கொஞ்சல் கொடுச்சல் எல்லாம் இந்த ஸ்பாட்ல வச்சுக்கிட்ட மரியாதை கெட்டுடும். ஜாக்கிரதை. அப்புறமா போய் வேலையை பாரு. என்னங்கடா அவன் மேஸ்திரியா நான் மேஸ்திரியா? ஏதோ வேலை செய்யற இடத்துல 10 பேரோட பேசுறது தான், யார பாக்கலன்னாக்க சைட்ல உராஞ்சிக்கிறதா? இதுல என்ன தப்பு? என்ன தப்பு? நீ போய் வெளியே இரு, யாராவது வந்தா அங்கேயே உட்கார சொல்லு. நீ படு படு படு. வேண்டாங்க. என்ன போட்டு விரும்புதுன்னா கால் சொல்லி பிடிச்சுக்காது. படு. இல்ல என்ன விட்டுடுங்க. ஏன் என்ன கண்டு பயப்படுற? என்ன நம்பு, என்ன நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னம்மா ஒரு மாதிரி ஆக்குற? ஒண்ணு இல்லடி. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம வேலைக்கு போகாம இருக்கிறோமே, மகன் ஒண்டி கட்டியா உழைக்கிறாளே, உடம்பு எப்ப தேரும்னு தானே. இது பாருமா, பிரசனம் வைக்க வைக்கதான் வியாதி அதிகமாகும். நீ பேசாம ஓய்வு எடுத்துக்க. இந்த வயசுல இருக்கிற என்னையே இந்த உலகம் சும்மா விடலையே. என் பொண்ணு மட்டும் விட்டு வச்சிருமா? பாடி வதங்கி போன என் உடம்பே ஒருத்தனை வெளியே நாக்கிடுச்சுன்னா, இந்த பசுமையான உடம்பு எனக்கு ஏற்பட்ட நிலைமை என் மகளுக்கு ஏற்படக்கூடாது. என் மக வேதனைப்படக்கூடாது. என் மகளை நான் காப்பாத்தணும். என் மகளை நான் காப்பாத்தணும். நான் மார்க்கெட்டு போயிட்டுறேன். நில்லடி. இனிமே நீ வெளியே எங்கேயும் போக வேணாம். ஏமா, நான் மார்க்கெட்டுக்கு போகலன்னா இங்க அடுத்தறிய வேணாமா? ஏன் வேணாங்கிற? என்னமோ உன்னை வெளியே அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்லை. இத பாருங்க, இல்ல எனக்கு காலு குணமானதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? காரணம் கேட்காத, நான் சொல்றபடி செய். அம்மா மயிலு, நான் உன்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் மூத்தவ. நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். சரிம்மா, பதார்த்தத்துக்கு ஒண்ணும் இல்ல, பசங்க யாராவது அனுப்பிச்சிட்டு வர. எங்கடா போய் தொலைஞ்சா? வாடா, அறிவு கட்ட முண்டா. ஏன்டா லேட்டு? நியூஸ் படிக்க லேட் ஆச்சுன்னு. சரி சொல்லு. ஆனா இன்ன ரெடி ஆனா போன அவன நிலையம். என்னடா ஆனா இங்க? நீங்க தான் ஆசை மட்டும் சுருக்கி சொன்னீங்க. சரி, விஷயத்தை சுருக்கான்னு சொல்லு. ரோட்டி வேலை செய்யும் மயிலுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. வெளியே போகும், ஆண்களுடன் பேசவும் கூடாதுன்னு 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. அது இன்று முதல் அமலுக்கு வருவதாக அவள் தாயார் செல்லக்கண்ணு நமது நிருபரிடம் கூறுகையில் குறிப்பிட்டார். ஏண்டா? இது பற்றிய விசாரணை நடைபெறுகிறது. இன்னும் 2 நாட்களில் விசாரணையின் முழு விவரம் வெளியிடப்படும் என்று நம்பமாக தெரிகிறது. அது வரைக்கும் அவளை சந்திக்க முடியாதா? கடைசியாக கிடைத்த தகவல் படி மயில் குளிக்கப் போவதற்கு எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை என்று உறுதியாக தெரிகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எங்கள் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைந்தன. உங்கள் அனைவருக்கும் செல்லக்கண்ணு, மயில் ஆகியோர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தாலை 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 ஜோர்தாலை. மயிலே, மயிலே, மயிலே நில்லு. மயிலு, என்ன பார்த்ததும் ஆசையா ஓடி வருவ. இப்ப என்னடா எதிரிய பார்த்த மாதிரி ஓடுறிய? ஏன்? யார்கிட்டயும் பேசக்கூடாது, பழக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன் இதுக்குன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாவே எங்க அம்மா என்கிட்ட கண்டிப்பா இருக்காங்க. நான் உன்னை சந்திக்க வரது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஆம்பளைங்க கூட பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது நான் உன்னை பார்க்க வர்றது நல்லா இருக்குமா? அப்படின்னா இனிமே நீ என்ன சந்திக்க மாட்டேன். அம்மா மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். தாய்ப்பாசம் இருக்க வேண்டியதான். ஆனா அதுவே குருட்டுத்தனமா இருக்க கூடாது. சில சமயம் நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு நடக்க போற நல்லதையும் கெடுத்துடுவாங்க. அதுக்கு மேல ஓ இஷ்டம். நான் வரேன். அம்மா, வீட்டுக்கு போ. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அப்படியே ஏதாவது நடந்தாலும் உன்னை கண்டிக்கவோ கை நீட்டி அடிக்கவோ எனக்கு தகுதி இல்லடி. ஏன்னா இப்ப நானே ஒரு குத்தவாளியா நிக்கிறேன். ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு பொண்ணு உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமே நீதானே. இத்தனை வருஷமா எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காம என்ன வளர்த்து ஆளாக்குறதையே வாழ்க்கையா நினைச்சவ நீ. ஊர் ரத்தம் ஓடுற இந்த உடம்ப
எந்த மனுஷனும் தீண்ட முடியாது. விதி என் வாழ்க்கையில விளையாடின மாதிரி உன் வாழ்க்கையிலே விளையாடக்கூடாதுன்னு தாமா சொல்றேன். நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். உன்னை அப்பா விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற. இத பாருமா, உன் தலை மேல அடிச்சு சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. இது வரைக்கும் அவரோட பழகினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. உன்னை கையெடுத்து கும்பிடுற. இனிமே நீ அவளை சந்திக்காத. எனக்குன்னு இருக்கிற சொந்த பந்தம்லாம் அவ ஒருத்தி தான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணோட ஒருத்தன் பழகுறான்னா அவன் தப்பான நோக்கத்தோட தான் பழகுவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு தவறான எண்ணம் தலை எடுத்துட்டா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. வயசானவங்களுக்கே அந்த நிலைமைன்னா உன் மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? ஊர் உலகத்துல எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்க மகக்கிட்ட யோக்கியமா தான் நடந்துகிட்டு இருக்கேன். எப்போ உங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அதை இனிமே வளர விடக்கூடாது. நாளைக்கே எங்க அம்மா உங்ககிட்ட அனுப்பிச்சு பொண்ணு கேட்க சொல்றேன். அக்கா, நீ மட்டும் சரின்னு சொல்லு. வர தையிலேயே நம்ம குமாரசாமி பொண்ணுக்கும் நம்ம பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றடா, இருந்தாலும் பையனை ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அவன் என்ன பெரிய மனுஷன், அவனை போய் கேட்டுக்கிட்டு நைனா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, என்ன கேட்டுக்கிட்டா பொண்ணு பார்த்தாரு. கட்டுறா தாலியானா கட்டுறான். அண்ணாத்த உங்க கதையும் மாறி இருக்குது. முடிக்கன்னு சொன்னல. வர்றானே உன் புள்ள. வாமா வாடா, உனக்கு கல்யாணம் பண்றதா நானும் உங்க அம்மா முடிவு பண்ணிருக்கோம். என்ன மாமா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க பார்த்து ஏதாவது முடிவு பண்ண வேண்டியதானே? பாத்தியாக்கா, பையன் என்ன மரியாதை வச்சிருக்கான்னு புரியாம பேசுறிய. ஏய், உனக்கு என்ன மரியாதை பாத்திருக்கேன் தெரியுமா? போன வாரம் தாக்கா அந்த பொண்ணு பேர்ல 13 ஏக்கர் அவங்க அப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அத்தனையும் நஞ்சே சாட்சியத்தை கூட நான் நட போட்டேன். பொண்ணு யார் மாமா? நம்ம குமாரசாமி மக ருக்கு. ஐயா அதுவா மாமா? அது ஒன்ன விட டபுளா இருக்குமே மாமா. அத கட்டிக்கு நான் போனேன்னா, டேய் பாத்தியாடா, பால்கார கிருஷ்ணன் டெல்லி எருமை ஓட்டின்னு போறான், அந்த பசங்க எல்லாம் என்ன வாரிக்கு வானுங்க மாமா. வேணாம் மாமா. ஆமாண்டா, அந்த பொண்ணு கொஞ்சம் தாட்டியா இருக்குமே. சரி விட்டுருவோம், நம்ம கோவிந்தா மேல பேசி முடிச்சிருவோம். ஐயா மாமா அது வேணாம் மாமா. அது பாக்குறதுக்கு குச்சி மாதிரி இருக்கு மாமா. இந்த பாரு, அத கட்டின்னு போறது ஒண்ணுதான், இத தூக்கின்னு போறது ஒண்ணுதான் மாமா. ஏய், இந்த பொண்ணு பேர்ல பெரிய வீடே இருக்குடா. மாமா வீட்டுக்கு வயலுக்கு என்ன கட்டி வச்சுட்டாதீங்க மாமா. பின்ன எத்ததான் கட்டி பேன்ற? மயில கட்டிக்க போறாங்கிறாரு. மயிலா? யாரா அது? அது ஒரு பொண்ணு மாமா. பொண்ணா? எங்க இருக்கா? அது வந்து ரோட்ல இருக்கா. ரோட்ல என்ன பண்ற? ஜனம் 6 ரூபா கூலிக்குங்க. ஆமாமா, 6 ரூபா கூலிக்கு 50 பேர் அவளை சுத்தி வேலை பாக்குறாங்க. ஏன்னா அவ அப்பா ஒரு மேஸ்திரி இல்ல. மேஸ்திரியா? எங்க கொடுத்தனும்? அது வந்து ரோட்டு தான வீடு. ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த சைடு போனா அந்த சைடு வெளிய வந்துடலாம். அவ்வளோ நீளமானது. ஆமா, அதாவது அவ்வளவு பெரிய வீடு மாமா. அதாவது இந்த தெருல தலைவாசம் பண்ணினா அடுத்த தெருல புழக்கல இருக்கும். அவ்வளவு பெரிய வீடு. இப்ப சொன்னீங்க 10 நேரத்துக்கு முன்னால 13 ஏக்கர்னு. இந்த மாதிரி எத்தனையோ 13 ஏக்கர். அவன் சொல்ற இடம் நல்ல இடமா இருக்கும் போல இருக்க. ஏய், அந்த பொண்ணு உனக்கு எப்பறம் தெரியும்? அது வந்து மாமா, நான் பால் ஊத்துற ஹோட்டலுக்கு தான் அந்த மேஸ்திரி காசு சாப்பிட வருவாரு. அது ஒரு பழக்கம். என் மேல ஒரு மரியாதை, பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நீ என்ன சொன்ன? என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய தாய் மாமன் தான். அப்படியே அடிச்சு சொல்லிவிட்டேன். எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? ஏய், பொண்ணு வீட்டுக்காரன் நம்மளை எதிர்பார்க்கறான்னா உடனே உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நம்ம சைடு வீக் ஆயிடும். கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். நான் அடுத்த வாரம் வரல, அப்ப பாத்துக்குவோம். அக்கா, சாப்பாடு போட்டு பஸ் ஓடிவோனா? என்னம்மா மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதான் அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் அப்புறம் என்ன? ஆமா, பொண்ணு நீ பாத்திருக்கியா? உனக்கு பிடிச்சிருக்கா? போங்கம்மா. அதான விஷயம். மயிலு, யோ, என்ன சொன்னாங்க உங்க அம்மா? கேட்டி உங்க அம்மாவே? சொல்லியா? என்ன சொன்னாங்க? என்னையா அது? முதல்ல நீ வாயை தர. சொல்லியா? வாயை தரல. சொன்னாதான். சக்கரை எதுக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்க. ஏன் அப்படி பாக்குற? உங்க அம்மாவை கோயில் கட்டிக்கும் பொண்ணையா? ஏன்? ரோட்ல வேலை செய்யற சாதாரண கூலினா என்ன மருமகளா ஏத்துக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களே. கூலிய மருமகளாக்க சம்மதிக்கல, மேஸ்திரி பொண்ணத்தான் மருமகளாக்க சம்மதிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? இப்ப நீ மேஸ்திரி பொண்ணு. ஏயா அப்ப போய் சொல்லியா சம்மதம் வாங்கிருக்கேன்? 1000 பைய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கான். நான் ஒரே ஒரு பையத்தானே சொல்லிருக்கேன். தர அம்மோ, என் மேல நீங்களா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அந்த நம்பிக்கை நான் அழிச்சிட்டேன்டி. என்ன சொல்ற? தாலி கட்டின புருஷன் இல்லாமலே
ஒரு குழந்தைய நான் வயித்துல வளர விட்டுருக்கேன். கண்ணு ஆமாண்டி, அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் நரக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்துடலான்னா மயில் அனாதை ஆயிடுவாள்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. அம்மோ, என் மனசும் உடம்பும் அசிங்கப்பட்டு போச்சுது. மயிலும் மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கா. அவளுக்கு இது தெரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. மயிலு, நான் செஞ்ச தப்புக்கு நீயே தண்டனை கொடுத்துருமா? ஏன் தலை குனிஞ்சிட்ட? ஏன் இந்த சின்ன வயசுல நீ கட்டுப்பாடோட இருக்கும்போது நான் கெட்டழிஞ்சு நிக்கிறேன்னு. நீ கெட்டு போனது எனக்கு ஆச்சரியமா இல்ல. 18 வருஷமா கட்டுப்பாடோட இருந்தியே, அதான் ஆச்சரியம். என்னடி சொல்ற? அம்முக்கா, 18 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எங்க அம்மா கூட வாழ்ந்தது 6 மாசம் தான். அந்த 6 மாசத்துல வயத்துல என்ன சுமக்க வச்சு அவன் பாட்டுக்கு அவன் ஓடி போயிட்டான். எப்போ ஓடி போன புருஷனுக்காக எங்க அம்மா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பத்தினியா இருக்கணும்? அதுக்கு இல்லடி, ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் வயசுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக எங்க அம்மா உடம்பு மரக்கட்டையா மாறிடுமா? இது பாருமா, இது வரைக்கும் ஏன் சந்தோஷத்துக்காக நீ வாழ்ந்த. இனிமே உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை. வாழ் தரண்ணா. எனக்கு வரப்புற நைனா யாரு? பாத்தியா புருஷனை பத்தி கேட்டது எப்படி வைக்கப்படுதுன்னு கேளுக்கா. கேக்குறல்ல, சொல்லு. அந்த வைத்தியர் இல்ல? அடி சக்கனா, வைத்தியரா? பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்தாரு, சைலண்டா இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டாரு. சரி விடு, தலைவலி கால் வலின்னு வந்தா வைத்தியசாலை மிச்சம். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? சும்மா இருக்க மாட்டேன். இத பாரு, இனிமே நீ ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது, சைலண்டா இருக்கணும். அக்கா, பொண்ணை பத்திரமா பாத்துக்க. நான் என்னவ கண்டிக்கணும் வரேன். என்ன அதிசயமான பொண்ணா இருக்கே, உனக்கே கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறா. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நைனா, என்ன நைனா, சௌக்கியமா? நைனாவா? என்ன சொல்ற? எப்படியோ எங்க அம்மாவுக்கு புருஷன் ஆயிட்ட, இனிமே வைத்தியர் நான் கூப்பிட முடியும். நைனான்னு தானே கூப்பிடணும். உங்க அம்மாவுக்கு புருஷனாய்? ஏன் முழிக்கிற? எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சியா? என்ன சொல்ற? நேத்து வரைக்கும் வைத்தியரா இருந்த, இன்னைக்கு வருங்கால அப்பன் ஆயிட்ட. வாய் துடிக்குது, ஆனா உறவு முறை தடுக்குது. யோ, நீ ரொம்ப பெரிய ஆளியா? 18 வருஷமா எங்க அப்பனை தவிர வேற எவனுமே தொடாம இருந்த எங்க அம்மாவை எப்படியோ டச் பண்ணிட்டியே. இந்த விஷயத்துல நீ பெரிய கில்லாடியா? ஆமா, எப்ப வச்சுக்கலாம்? எத? எங்க அம்மாவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை. உங்க அம்மா கல்யாணத்தை பத்தி பேச நீ வந்திருக்கியா? ஆமா, இப்ப நான் எங்க அம்மாவுக்கு மகளா வரல, உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பெரிய மனுஷியா வந்திருக்கேன். என்ன விளையாடுறியா? விளையாடி இருக்கிறதா நீதான். இத பாருங்க வைத்திரியா, மன்னிச்சுக்கங்க. இத பாருங்க நைனா, கல்யாணம் பண்ணாதான் பொஞ்சாதின்னு இல்ல, கைய வச்சுட்டாலே பொஞ்சாதி தான். ஏதோ நடந்து போச்சு, கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை கைவிடாம காப்பாத்தினா சரிதான். நான் தான் உங்க அம்மாவை தொட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளருதே, அந்த குழந்தைய ஆதாரம். நடு ரோட்ல பழப்பு, பைப்புக்குள்ளார படுக்க, 1008 கூலி பசங்களோட சிநேகிதம். எனக்கு தான் அவ குழந்தை விட்டானான்னு அது வேற என்ன எழுதியா? வைத்தியரே, இந்த வார்த்தையை வேற எவனாவது சொல்லி இருந்தா இதே இடத்துல வெட்டி பறி போட்டிருப்ப. ஏதோ எங்க அம்மாவை தொட்டவனாச்சேன்னு சும்மா விடுறேன். என்ன சொன்ன? எங்க அம்மா வயித்துல வளர குழந்தைக்கு யார் அப்பனா? ஆமா, நான் ஊர்ல பெரிய மனுஷன், 4 காசு சம்பாதிக்கிறவன். ஏதோ கால் மருவுக்கு கட்டுப்பாட வந்த உங்க அம்மா என்கிட்ட காசு பறிக்கிறதுக்காக என் மேல பழி போடுறான். காசு பறிக்கவா? இந்த வயசுல உன்னை சபலப்படுத்தின அந்த உடம்பு 18 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாரியா? காசு மேல ஆசை இருந்தா 6 ரூபா கூலிக்கு தாறு ஊத்தி இருக்க மாட்டாயா? பாரு, உங்க அம்மாவுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உன்னால ஆனத பாரு. ஆனத பாரு. இந்த பாரு, எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டல, உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. ஜாகிரதை. மயிலே, அவரை பாத்தியா? பார்த்தேன், பேசினேன். ஏம்மா, நைனா என் மேல காட்டின பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான்
உன் மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடிஞ்சது. உங்ககிட்ட அன்பா பேசினாரா? ஐயோ, எங்க அன்பை ஏன் கேக்குற? ஏமா, நைனா என் மேல காட்டின பாசத்துக்கு அவர் அப்படியே கட்டி பிடிக்கணும் போல இருந்தது. என்ன பண்றது, வயசு பொண்ணா போயிட்டேன். நான் சொன்னேன்ல அவர் ரொம்ப நல்லவர்னு. அதான் பாத்துக்கின்னு வரேனே. இந்த பாருமா, நைனாவை நான் வாட்ச் பண்ணதுல இருந்து அவர் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால விவகாரத்தை நம்ம கையில விட்டுரு, நான் அவரை வழிக்கு கொண்டாந்துடுறேன். சரிடி. வணக்கம் வைத்தியரையா. வணக்கம். ஆமா, பெட்டி எங்கேயுமா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? அது நெல்லூர் பக்கத்துல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். அங்கதான் போயிட்டு இருக்கேன். அப்போ இங்க யார் வைத்தியம் பாக்குறது? இங்கதான் வருமானம் ஒண்ணும் சரியில்லையா பாய். நம்ம லெவலுக்கு தினம் 100-200 வந்தா தானே கட்டுப்படி ஆகும். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். வைத்தியா, வண்டியா யார பாக்குற? வைக்கிறேன். ஜெஜி, ஜெஜி, வைத்தியர் கடையை காலி பண்ணிட்டு ஆந்திரா ஓடிட்டான். அப்படியா? அம்மா தாயே, காப்பாத்தமா. மயிலே, உங்க அம்மா மோசம் போயிட்டாடி. சின்னக்கா சொல்ற, வைத்தியர் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இதை நான் எப்போ எதிர்பார்த்ததுதான். அந்த ஆள் எப்போ ஓடி இருக்கணும். பாவம் வைத்தியர் தைரியசாலிதான், கொஞ்சம் டைம் கொடுத்து ஓடிக்கிறாரு. வயிறு பத்தி தெரியுது, நீ என்ன விளையாடுறியா? இந்த பாருடி, உங்க அம்மா வாயும் வயிறுமா இருக்கா. உடனே அந்த ஆளை கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு உங்க அம்மா எப்படி ஊர் உலகத்துல தலை காட்ட முடியும்? எங்க போவாரு? எத்தனை நாளைக்கு தான் தலைமறைவா இருக்க முடியும்னு கேக்குறேன். இந்த பாருக்கா, அந்த ஆள் எந்த உலகத்துல இருந்தாலும் சரி, அவன் எங்க அம்மா காலடியில கொண்டாந்து சேர்க்கல, என் பேரையே மாத்துக்கிறேன். மயிலுக்கா, இங்க வா. உன்னை எங்க எல்லாம் தாடுறது? ஏண்டா, அருமையான நியூஸ் கொண்டாந்துருக்கேன். எனக்கு ஒரு டெரிகாட்டம் பேண்ட்டும் டெரிகாட்டம் ஷர்ட்டும் எடுத்து கொடுக்கணும். என்ன விஷயம் சொல்லி தொலை. கிருஷ்ணநாச்சோட அவங்க அம்மா உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அதை பத்தி ஒரியா பண்ணிக்காத. நீங்க தங்கறதுக்காக ஒரு வீட செட்டப் பண்ணிருக்காரு. இதை நீங்க கட்டிக்கிட்டு மேஸ்திரி பொண்ணு மாதிரி இருக்கணும். டேய், அதெல்லாம் ஒண்ணு இப்ப வேணாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பொண்ணு பார்க்க வந்தா போதும்னு சொல்லு. மயிலே, இங்க வா. மயிலே, ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்குமா? என்னம்மா இது? நாம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்? இப்ப போய் இத பாரு மயிலே, என்ன பத்தி நினைச்சுன்னா உன்னை நல்லபடியா வாழ வைக்க முடியாதுமா. தயவு செஞ்சு ஒத்துக்கமா. சரி, வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா. மாமா, இங்க உட்காருங்க மாமா. உங்களுக்காக போட்ட நாக்காளி. இருறா. அதெல்லாம் உன்ன மாதிரி மைனர் பசங்களுக்கு தான் லாயக்கு, நமக்கு இதான் சோகம். இவங்கதான் எங்க மாமா, இவங்கதான் எங்க அம்மா. அம்மா, இவங்கதான் மேஸ்திரி சம்சாரம், அதாவது பொண்ணுக்கு அம்மா. அப்படியா? ரொம்ப சின்ன வயசா இருக்கு. அது மேஸ்திரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வயசு 13. எங்க காலத்துல எல்லாம் அப்படித்தாண்டா, சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும். உங்க காலம் கிடைக்கட்டும்க்கா. ராகு காலத்துக்குள்ள விஷயத்தை பேசி முடிக்க வேணாம். மேஸ்திரி வர சொல்லுங்க. ஆமா, மேஸ்திரி எங்க? மேஸ்திரி இப்ப வர நேரம் இல்ல, லேட் ஆகுனாரா? என்னப்பா இது? நான் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. லேட் ஆகும்னு சொன்னாருப்பா. லேட் ஆகுனாரா? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. மாமா, மேஸ்திரி சாஸ்திரி நகர்ல 18 மாடி கட்டடம் கட்டுறாரு. அந்த கான்ட்ராக்ட் மட்டும் முடிஞ்சதுன்னு வைங்க, சொலையா 60,000 ரூபாய் அவர் கை கிடைக்கும். அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து 50-60 மாடு வாங்கி உன் பொறுப்புல விடுறதா முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கு என்னடா, வரணும் வந்தா செய்ய வேண்டியதானே? என்னக்கா, பொண்ணை பாத்துலாமா? பொண்ணை வர சொல்லுங்கம்மா. மயிலு, பேர கேட்டீங்கல்ல, மயிலு பார்த்தாலே மையங்கிடுவீங்க. என்னடா இது? மேஸ்திரி பொண்ணுன்னு சொன்ன, கூலி வேலை செய்யற வந்து நிக்கிற. மாமா, மயிலோட வேஸ்ட கட்டி ஏமாத்திட்டீங்களாமா? அது வந்து இவங்க அப்பா ஒரு மேஸ்திரி இல்லையா, சில சமயத்துல தொழிலாளி போராட்டம் வரும். அந்த சமயத்துல இதுவே சித்தால இறங்கிடும். சுருக்கமா சொன்னா இவங்க குடும்பமே ஒரு உழைப்பாளி குடும்பம். அப்படித்தானுங்களே? உங்க புள்ள சொல்றது அத்தனையும் போய். எங்க அப்பா மேஸ்திரி இல்ல, இது எங்க வீடும் இல்ல. பொண்ணு, ரோடு வேலை செய்யறவங்க வார கூலி 30 ரூபாய் பைப்புக்குள்ளாரதான் கொடுத்தனும். இவளை எப்படிடா பிடிச்ச? நான் சொல்றேங்க, அவர்கிட்ட அடிக்கடி பால் வாங்க போவேன். அங்க எங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு போச்சு. கூலிகார பொண்ணை கட்டிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்ல அவருக்கு தைரியம் இல்ல போல இருக்கு. இப்படி ஒரு நாடகம் ஆட சொன்னாரு. அப்படித்தானே? பொண்ணைய உண்மைதானே சொன்னேன். ஏமா, நீங்களே நாயத்தை சொல்லுங்க. இவர் சொல்ற மாதிரி மேஸ்திரி பொண்ணுன்னு சொல்றேன்னு வச்சுக்கங்க, நீங்களும் நம்பிடுவீங்க. இவரும் தாலி கட்டிடுவாரு. நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன ஊட்ட விட்டு விரட்டிட்டா தாலியம் கழுத்துமா நான் எங்க போய் நிப்பேன்? அட, வாயு வயிறுமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கது இன்னும் ஆறுது. கூலி வேலை செய்யற பொண்ண நம்ம குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு என்ன தைரியம்டா உனக்கு? கிளம்புங்க. நடக்குறா. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏண்டி இப்படி அசிங்கப்படுத்தின? ஓனம் தான் செஞ்சேன். அடி பாவி, எவ்வளவு பெரிய இடம் கிடைக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டேடி. இப்ப
என் கழுத்துக்கு தாலி முக்கியம் இல்ல, உன் கழுத்துக்கு தான் முக்கியம். நீ சொல்றது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. முதல்ல வண்டியில ஏறு. அக்கா, இந்த பையன் தெரியுமா விட்ட மயங்கி இருக்கிறான். அவன் ஏதோ வசியம் பண்ணி அவனை மயக்கி இருக்கிறான். டேய், அவ இவனை மட்டும் மயக்கலடா, என்னையும் சேர்த்து மயக்கிட்டா. என்னக்கா சொல்ற? நம்ம பையன் பொய்ய சொல்லி கொடுத்து கூட அந்த பொண்ணு உண்மையை சொன்னா பாரு, அந்த நிமிஷமே நான் மயங்கிட்டேன். வா வா. இந்தாங்கம்மா, குடிங்க. என்னம்மா அதெல்லாம்? பெரிய குடும்பத்துல மருமகள் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய மனசுடையவே எனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. அவன் 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்றான். ஒரு பொய் கூட சொல்லாத இவதான் எனக்கு மருமகளா வரணும். புரியுங்க. மயிலு, நான் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நரகம்தான். நீ வாழணும்னா நான் போய் தாண்டி தீரணும். நீ இந்த மாதிரி முடிவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும் மயிலு. ஒரு வகையில பார்த்தா அந்த வைத்தியனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லைம்மா. என்னமோ சொல்ற? அவன் உன்னை கைவிட்டு ஓடிட்டான், நீ என்ன விட்டு ஓட பாக்குற? மயிலு, உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி நான் இப்படி செய்ய நினைச்சேன். என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ இந்த காரியத்தை செய்யல, ஒரு கொலகாரியா ஆக்கணுங்கிறதுக்காக தான் செய்யற. மயிலு, நீ போனா நான் சந்தோஷமா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை குத்தி கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவேன். மயிலு, இப்ப சொல்றேன், நான் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ உயிர் போக்கிக்கிற ஆசையை விட்டுடு. நான் சீரழியணும்னு நினைச்சா எக்கேடாவது கெட்டுப்போ. மன்னிச்சிருடி, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். உள்ளவா. நீ எதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். மயிலு வந்து, இப்ப நீ எனக்கு தாய் இல்ல, நான் தான் உனக்கு தாய். படு. அண்ணா தானாக்க வாடா. அம்மா இருக்காங்களா? பழக்கிற பக்கம் இருக்காங்க. என்ன விஷயம்? செய்தி. வாசி. ஆல் இந்தியா ரேடியோ அச்சரப்பாக்கம் மோல நிலையம் சிறப்பு தென்கிண்ணம் வழங்குபவர் ஜோடுதாலை. தேங்கிட்டோம். வாசி. அவள் பறந்து போனாலே, உன்னை மறந்து போனாலே. வேற பாட்டு கிடைக்கல உனக்கு? அண்ணாத்த, நான் பாடின பாட்டு உன் வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு இருக்கு. என்னடா வளர்ற? மயில பத்தி தான் சொல்றேன். பறந்து போயிடுச்சு. எங்கடா? அதான் மர்மமா இருக்கு, யார கேட்டாலும் தெரியலன்றாங்க. உண்மையாவ சொல்ற? நம்ம வானொலி நிலையத்திலிருந்து ஒரு செய்தியை ஒளிபரப்புனா அது ஆதாரப்பூர்வமானது. வேகம் வாடா. ദേ വരുന്നു ചേച്ചി. ചേച്ചി, ആ പാൽക്കാരൻ വരുന്നുണ്ട്. அறியாம். அம்முக்குட்டி, மயில உங்க அம்மா எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியல பால்காரரு, இன்னைக்கு காலையில தான் குப்பம் சொன்னா மயிலும் அவங்க அம்மாவும் வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. சும்மா சொல்லாத, உனக்கு தெரியாம அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அட என்ன பால்காரரு, நீ லைஃப் குடுக்கறேன்னு சொன்ன உன் கையில சொல்லாம போயிருக்கா, என் கையில எப்படி சொல்லுவா? அப்ப மயில் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாது? சத்தியமா தெரியாது. நம்பலையா? உங்க ஊர் கோயில் கூட்டிட்டு போ, இல்ல எங்க ஊர் கோயிலுக்கு வா, கற்பூரி அணைக்கிறேன். எங்கடா மயில்? எனக்கு தெரியாது மைக்கேல். அவ விஷயம் பூரா உனக்கு உங்க அக்காவுக்கும் தெரியும். பொய்யா சொல்ற? அட என்னப்பா, எனக்கு பொய் சொல்ல தெரியாதுப்பா. தெரியாதுல்ல? பாத்துக்கலாம் போடா. எப்படி? நல்ல வேளை மைக்கேல் கிட்ட விஷயத்த சொல்லல. சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, வயிற்ற வெட்டி போட்டிருப்பான். அப்புறம் செல்லக்கண்ணு கதி என்ன ஆறுது? ஆயிரத்தை சொல்லுடி, உங்க அம்மா செஞ்சு தப்புதானே. இத பாருடி, என் பேச்ச கேட்காம அவளை நம்பி ஓடி போனாலே என்ன ஆச்சு? என் வயிற்றுச்சல், அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். எனக்கு புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா விட்டுட்டு போயிருந்தா நடந்திருக்கிற கதையே வேற. போனவன் தான் போனானே, இதுக்கு அறிவு வேணா?
அப்பவே தாலி கைட்டு எரிஞ்சிருக்கணும். நல்ல கட்டியா புடிச்சிட்டு இருக்கு. அவ்வளவு உறுதியா இருந்தால மறுபடியும் அதே தப்பு செஞ்சுட்டு வந்து நிக்கிறாளே. இந்தா இத்தனை வருஷம் பேசாம இருந்தீங்களே, இந்த சாக்குலாவது பேச வைக்கலான்னு பார்த்தா பழைய ராமாயணத்தையே திருப்பி ஆரம்பிச்சிட்டிய. இந்த பாரு கேள்வி வேணும் நான் செஞ்சது ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. அது எப்படி நடக்கும்? இத பாருடி, எனக்கு 18 வயசா இருக்கும்போது உங்க தாத்தா செத்து போயிட்டாரு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எவனையாவது தலை நிமிந்து பார்த்தேன்னு ஒருத்தரை சொல்ல பாப்போம். தாதா கேவி, உன் காலம் வேற எங்க காலம் வேற. இந்த காலத்துல ஆம்பளைங்க இருக்கிற மாதிரி உன் காலத்துல இருந்திருந்தா உன்னையும் விட்டு வச்சிருக்க மாட்டானுங்க, ஓரம் கட்டிருப்பானுங்க. இவ பேசுற பேச்ச பாரு. இங்க பாருடி, கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இவ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற. சரி, தப்பு பண்ணிடுச்சுன்னா வச்சுக்க, என்ன பண்ண சொல்ற? அங்கிருந்தா 4 பேரு 4 விதமா பேசுவாங்க, நீங்க கூட்டியாந்த. அப்படி மானம் கட்டவள்ள இங்க ஏன் வரணும்? எங்கயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவறது. ஆமா, தப்பு பண்றவங்க ஆத்துலயும் குளத்துலயும் விழுந்து செத்தா அப்புறம் ஆத்துலயும் குளத்துலயும் தண்ணியே இருக்காது, வெறும் போனம் தான் இருக்கும். நீ எங்க போற? அது இவ்வளவு தூரம் பேசுது, நான் எப்படி இங்க இருக்கிறது? இத பாரு, அந்த கேவியை எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, போய் ஏதோ தப்பு நடந்து போச்சு மன்னிச்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி கபால் உள்ள பூந்துட்டேன். வா வாய மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன், கேள. தெரியாம செஞ்சுட்ட, மன்னிச்சிரு. நான் மன்னிப்பு கேக்குது இல்ல, அப்புறம் என்ன? இத பாரு, நீ செத்தா நெய் பந்தம் பிடிக்கிறதுக்கு பேரன் ரெடி ஆகுறான், கபால் உள்ள கூப்பிட்டுக்க. பா சொல்லு. சொல்லுகல போய. பொண்ணு உள்ள போறா பாரு. உரி கேவி என்ன ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா. நான் மயிலு வாடிங்க. என்னக்கா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா தாண்டி இருக்கேன். எப்படியோ பிரிஞ்சிருந்த கிழவியும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டேன். அப்ப நாங்க வந்ததை பாத்தியா? பாத்துடாவது நீங்க பேசில இருந்ததே கேட்டுன்னு தாண்டி இருந்த. சத்தியமா சொல்றேன்டி, உங்க ஆத்தாதான் ஒன்ன பெத்தாளா நீதான் உங்க அம்மாவை பெத்தியான்னு சந்தேகமாவே இருக்குடி. யார் யார பெத்தாலும் பொண்ணா பிறந்துட்டோமே. ஏக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டா திருநாயை விட கேவலமா நடத்துறாங்க. அந்த அவமானத்தை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இங்க கூட்டியாந்துட்டேன். வந்த வரைக்கும் சரிடி, அவளுக்கும் வயித்துல வளர பிள்ளைக்கு என்ன பண்ண போற? ஊர் சுத்துற தேர் நிலைக்கு வந்துதானேக்கு ஆகணும். அண்ணாத்த ஜோடுல மயில பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இல்லையா அண்ணாத்த, எப்படியாப்பட்ட நியூஸ்னாலும் கொண்டாந்துருவேன். இது ஒரே மர்மமா இருக்க. ஏ ஜோடுல, அவளா இந்த ஊரை விட்டு போன மாதிரி தெரியலடா. எனக்கும் அதான் டவுட். அண்ணாத்த, உங்க மாமா ஏன் அவங்கள ஊரை விட்டு விரட்டி கூடாது? என்னடா சொல்ற? அண்ணாத்த, மயிலக்காவை கட்டிக்கிறதுக்கு உங்க மாமா ஒருத்தர் தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. கரெக்ட். வாடா, பைத்தியகாரத்தனமா இன்னும் அந்த பொண்ணை நினைச்சுட்டாலே அத அவ திரும்பி வரமாட்டான். அது எப்படி மாமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உலகம் புரிஞ்ச வேண்டானா, அவன் எங்க போயிருப்பான்னு சொல்லட்டுமா? எங்க? உன்னை விட வசதியான ஒருத்தன் கிடைச்சிருப்பான், அவனோட ஓடி போயிருப்பா. ஏன் மாமா, வசதியானவன் பின்னால அவ ஓடி இருப்பாளா, இல்ல வசதி படைச்சவன் அவளை ஊரை விட்டு விரட்டி இருப்பானா? என்னடா சொல்ற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க கௌரவம் குறைஞ்சு போகும்னு நீங்களே அவளை ஏன் ஊரை விட்டு விரட்டி இருக்க கூடாது? பாத்தியாக்கா பாத்தியாக்கா, இவன் என்ன சொல்றான்னு பாத்தியா? இவன் எதுக்கடா அவளை விரட்டனா? மயில் இந்த ஊரை விட்டு போறதுக்கு இவரை தவிர வேற யாரும் காரணமா இருக்க முடியாது. எப்படா சொல்ற? அம்மா, நான் அவளை விரும்பினேன், நீ அவளை மறுமலயத்துக்கு சம்மதிச்சிட்ட. இவருக்கு தானே அவளை பிடிக்கல. பாரா, அந்த பொண்ணு நீ கட்டிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைங்கிறத ஒத்துக்க தயாரா இருக்க. ஆனா ஊரை விட்டு போனதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. நம்ம நம்பி போடா. இவருக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மயிலு தான் போயிட்டாலே வேற யாரையாவது கட்டி வச்சிடலாம்னு நினைச்சீங்க, அதுல ஏமாற போறது நான் இல்ல, நீங்க தான். இதுல நல்ல என்ன ஊத்து? மக்களையும் ஈர்களையும் பாதுகாக்க வாங்குவே வெண்மையான வெண்ணிற கோல்கேட் பற்படி. அடுத்து காதல் கண்மணி என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியவர் வாணி ஜெயராம். பாடல்கள் கவிஞர் ஆலங்குடி சோமு. மயிலு, என்னடி? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒரு கடுதாசு வந்திருக்குடி. இங்க இங்க எங்கேயோ தானே வச்சேன். இது இருக்கு, இந்தாடி. இருமா வர. அக்கா அக்கா, இந்த கடுதாசியை கொஞ்சம் படிச்சு சொல்ல. தா, பானையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. அன்புள்ள மயிலுக்கு அம்முக்குட்டி எழுதி கொண்ட கடிதம். நலம் நலமறிய ஆவல். நீ கேட்டுக்கொண்டதின் பேரில் வைத்தியர் வீட்டுக்கு போனேன். அவர் இன்னும் வரவில்லை. சரி. ஆனால் அவர் மைத்துனர்
வைத்தியருடைய ஓட்டு விட்டு பிரித்து மாடி கட்டி கொண்டிருக்கிறார். கட்டட்டும் கட்டட்டும். எத்தனை நாளைக்கு தான் குடிசையிலேயே வாழ்றத? அக்கா, நைனா மாடி வீடு கட்டுறதே எங்களுக்காகத்தான். படி. வைத்தியர் ஊர் திரும்பியதும் தகவல் தெரிவிக்கிறேன். மேலும் பால்கார கிருஷ்ணன். அது ஒண்ணும் படிக்க வேணாம். மயிலு, உன் வயசுல நானும் ஒருத்த மேல ஆசைப்பட்டவதாண்டி. ஆனா பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரி உணர்ச்சியெல்லாம் உதறி தள்ளிட்டு மர மாதிரி இருக்க யாராலும் முடியாதுடி. நான் வரேன்க்கா. என்னடா இது தினம் இந்த நேரத்துக்கு பம்பு செட்டோடு இன்னைக்கு ஓடலையே? கரண்ட் கட்டும். கரண்ட் கட்டு இல்ல, நீ வந்தது என் கையால மோட்டர் ஸ்டார்ட் பண்ணாம நான் தான் ஆஃப் பண்ணி வச்சேன். உன் வேலை தானா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? பண்ணு பண்ணு. நாம துணி துவைக்கும் போதெல்லாம் இந்த கிழ வந்து நிக்கும். என்னடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். ஆஃப் பண்ணிட்ட வந்து நிக்கிற. இரு உன்னை நான் ஆஃப் பண்றேன். சின்னமும் பாராமுகம்மா கண்ணில்லையோ உனக்கு காதென்ன செய்தோ என் குறையை என் நிலையை நீயா கண்ணே. நாதா, நீ எவ்வளவு வச்சிருக்க? 25 ரூபாய் 50 பைசா இருக்குது கண்ணு. வாராய் நீ வாராய் போகும் இடம். இப்படியே ஜோடி பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமா? ஏன் வீட்டுக்கு போனா பண்ணாட்டி கால இருக்குது கட்டிக்கோளா? நானும் பாக்குறேன் ரொம்ப நாள் உனக்கு சூடேறி போச்சு. கணிச்சுக்கலாமா? என்ன சேச்சி எழுதியிருக்கு? குழந்தை பிறந்திருக்குன்னு மயில் எழுதியிருக்காடா. பையன் பிறந்த வேலையாவது அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கட்டும். சரி, இதை கொண்டு போய் நீ வீட்டுல போய் நான் அப்புறமா வரேன். சரி. அது அது வேணாடி, இந்த கேள்வி எதுனா சொல்ல போதுரி. சும்மா கடை சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கொஞ்சம் புடி, நான் கடைக்கு போயிட்டாரேன். நான் பிடிக்க மாட்டேன் போடி. நானும் பாத்துக்கு நிக்கிற குழந்தை பிறந்ததுல இருந்து ஒதுங்கி நிக்கிறிய. என்ன சமாச்சாரம்? முடியாதுன்னா முடியாது போடி. இந்த கேவே உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? வேதாள முருங்க மரம் ஏறின மாதிரி அப்பப்ப ஏறி உட்கார்ந்துக்கிறிய. இத பாரு கேவி, அனாவசியமா பையனை விரோதம் பண்ணிக்காத. அப்புறம் நீ செத்தினா நெய் பந்தம் பிடிக்க ஆள் இல்லாம போடும். அடி போடி. நான் செத்தேன்னா தூக்கி போட 4 பேர் வராமையா போடுவாங்க. இந்த கேள்வி நம்ம வழிக்கு வர்ற மாதிரி தெரியல. உன்னை வச்சுதான் ரிப்பேர் பண்ணணும். அட்ரா நல்லா அட்ரா. அடி. புடி 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 ஒழுங்கா புடி. இப்பதான் கிழவிக்கு சின்ன பிள்ளை குட்டி பிள்ளை. வைத்தியர் ஊருக்கு திரும்பி புது வீட்டில் குடியேறி விட்டார். நீயும் தாயாரும் உடனடியாக இங்கு வரவும். புது கான்ட்ராக்ட் வேலை ஆரம்பமாகிறது. நீ இங்கு வந்துவிட்டால் நம் திட்டத்தை நிறைவேற்றி விடலாம். மற்றவை நேரில். இதுவரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த என் வயத்துல இப்பதான் அம்முக்குட்டி அக்கா பாலை வத்திருக்கா. சரி சரி, உடனே புறப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யுமா? சரிக்கா. குட்டி பிள்ளை கண்ணு பிள்ளை. ஏமா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு சீக்கிரமா புறப்படு. எங்கடி பொறுப்பு இல்லாம இருந்த உன் புருஷனுக்கு இப்போதான் பொண்டாட்டி புள்ள ஞாபகம் வந்திருக்கா. ஊருக்கு திரும்பி இருக்காராம். மயிலு, கை குழந்தையோட எப்படி அந்த ஊருக்குள்ள போறது? இந்த பாரு, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னடி சொல்ற? இந்த ஊரை விட்டு புறப்படுற வரைக்கும் தான் அது உன் குழந்தை. அந்த ஊர்ல நுழைஞ்சதும் என் குழந்தை. ஏய், மயில் வருதுடி. என்னடி மயில குழந்தை தூக்கிட்டு வர்ற? அதானே. என்னடி அப்படி பாக்குறீங்க? மயிலு யார் குழந்தை? ஏன் குழந்தைதான். உன் குழந்தையா? ஏண்டி நான் பெத்து கூடாதா? பாருங்கடி, நல்லா மூக்கு முழியமா என்னையே உரிச்சு வச்சுக்கிட்டேன். டேய், அட்டங்களை நல்லா கவனிச்சுக்கிடா, சமயத்துக்கு உதவும். வரட்டா? வா. ஏன் செல்லகண்ணே, உன் பொண்ணு புள்ள பறிச்சு வந்தாலாமே? அது வந்து ஆமா, நீ இருந்துமா இப்படி அசிங்கமா நடந்துக்கிட்ட? எங்க அம்மா என்ன முன்னாடியில முடிச்சு வச்சுக்க முடியும். ஏதோ தப்பு பண்ணிட்டா புள்ளைய குடிச்சிட்டு போயிட்டான். விடுவீங்களா? டேய் நைனா, இவங்க எல்லாம் நமக்கு வேண்டியவங்கடா, பாத்துக்க. வரட்டா என்னத்த? வா. என்னத்த? டேய், இவர் தான்டா வருங்கால மேஸ்திரி. நல்லா கவனிச்சுக்க, நாளைக்கு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. ஏமா, நீ ஆபீஸ் உட்காந்துக்கிட்டு, நான் போய் மேஸ்திரி கண்டுக்கின்னு வரேன். வரட்டா? ஏன் செல்லகண்ணே, மயில் ஒரு குழந்தை எடுத்துன்னு போதா? அது யாருது? எந்ததா? டேய்,
டேய் இவர்தான்டா மைக்கேல் மாமா, நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு இவர் தான் உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க போறாரு. ஏன் கோவமா போறாருன்னு கேக்குறியா? உங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அதனால தான். 4 நாள் போனா எல்லாம் சரியா போடும். மயிலு, நான் செஞ்ச பாவத்தை நீ சுமக்கிறதுனால நல்லவங்க எல்லாம் நம்மள வெறுத்துட்டு போறாங்கடி. ஏமா, உண்மை தெரிஞ்சா எல்லாம் சரியாயிடும். வார்த்தைக்கு வார்த்தை இது என் குழந்தைன்னு நீ சொல்றத கேக்குறப்போ என் நெஞ்சில ஈட்டி குத்துற மாதிரி இருக்குடி. அதை விட இது என் குழந்தைன்னு நீ உண்மையை சொல்லிடுறி, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏமா, இது என் குழந்தைன்னு சொல்ல வேண்டியவ நீ இல்லம்மா, அந்த வைத்தியன். அந்த வார்த்தை அவன் வாயில இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் வாய முடிக்கிற. மயிலு கையில உன்னோட வருது. கும்பிடுற மேஸ்திரி, சௌக்கியமா? டேய், நம்ம மேஸ்திரிடா, தொழில சுத்தமா இருப்பாரு, கண்டுக்க. அப்பம் பேரு தெரியாத குழந்தைய உன் திமிரு எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்பம் பேரா? நல்ல நாள் பார்த்து சொல்றேன். சரி சரி, இப்ப எங்க வந்த? வேலைக்கு தான். இந்த பாருமே, பொண்ண மாதிரி ஒழுக்கம் கட்டவளுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ஏற்கனவே 4 கை மாதிரி 5வது கையா மேஸ்திரி கிட்ட வந்துக்கிற, நீ சொல்றியா? பழசெல்லாம் கலர்னே, எனக்கு கெட்ட கோபம் வரும். உனக்கு வேலை கிடையாது, போ. யோ, ஒழுங்கா நீ எனக்கு வேலை தரல, உன் ஊழல் எல்லாம் கான்ட்ராக்டர் கிட்ட போயிடும். என்னடா நினைச்சா ஆட்டாளும் பொண்ணும் கான்ட்ராக்டர் கிட்ட போறேன்னு சொல்றாளுங்க. சரி, குழந்தைய நேரில் வச்சுட்டு வேலையை பாரு, போ. ஏங்க இத்த வேலைக்கு வச்சுக்கல? அவ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறா, அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டாதான் நம்ம தப்பு வெளியே வராம இருக்கும். கிச்சா, உனக்கு நேரம் காலமே கிடையாது. நல்ல மூட்ல இருக்கிறப்ப தகராறு பண்ணுவியே. காப்பி காப்பி சுக்கு காப்பி போனா சீரா. மயிலே, ஏய் வாடிங்க. அண்ணாத்த, சுக்கு காப்பி வந்துக்குது, நான் போய் கண்டுக்குன்னு வரேன். எப்படி வந்த? காலையில தான். எப்படியோ மேஸ்திரி ஒரு வழி பண்ணிட்டு டியூட்டில சேர்ந்துட்டேன். உங்க அம்மா எங்க? குழந்தைய பாத்துக்கிட்டேன். இது பாருக்கா, இப்ப அந்த குழந்தைய ஏன் குழந்தை நியூஸ் கொடுத்துக்கிறேன். நீ குட்டைய குழப்படாத. உன் குழந்தை நீண்டி சொன்னேன். பின்ன யார் குழந்தைன்னு சொல்றது? இங்க வந்த உடனே என்ன வந்து பார்த்து தொலைச்சிருந்தேனா ஏன் குழந்தைன்னு சொல்லிருப்பேன்டி. என்னக்கா சொல்ற? இத பாருடி, இந்த கேங்ல இருக்கிறவங்க பூரா நான் கெட்டு போனவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அட, இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வேணா ஆச்சரியப்பட போறது இல்ல. உனக்கும் இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. கெடுத்துட்டியடி. நீ எங்க மேல வச்சுக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. ஆமா, இவ கைமாறு செய்வான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. போடி அறிவு கெட்டவளை. அது ராஜா, என் ராஜா எல்லாம் கண்ணுல அழாதுமா. அம்மா இப்ப வந்துருண்டா ராஜா. சொல்ல கண்ணுல ராஜா கண்ணுலமா அழ. எங்க போயிட்ட? குழந்தை பசியில அழுதுல. குழந்தை தூங்குதுன்னு தண்ணி கொண்டாட போனேன்டி. இந்த அப்படி தண்ணி கொண்டாட என்னால முடியும், குழந்தை பசி போக்க என்னால முடியுமா? பாலை கொடு. தண்ணி கொண்டாட. அண்ணாத்த, அது வந்து அம்மா பாலு. சுக்கு காப்பி விக்கிறவளை நம்பின அளவுக்கு கூட நீ என்ன நம்பலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காத அண்ணாத்த. எங்க அம்மா மேல நீ ரொம்ப மரியாதை வச்சுக்கிற. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மறைச்சிட்டேன். என்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொல்லி இருந்தன்னா ஒரு பையன் உன்னை கேவலமா பேச விட்டுருக்க மாட்டேன். அந்த வைத்தியனை தான் காரி துப்ப வச்சிருப்பேன். வைத்தியர் விஷயம் உனக்கு எப்படி? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். அண்ணாத்த, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஆத்திரப்படாம இருந்தாதான் அந்த வைத்தியனை வச்சு ஊரறிய எங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். மயிலக்கா, வைத்தியன் நம்ம கிட்ட வசமா மாட்டினாரு. என்னடா சொல்ற? இந்த பாருடி, வைத்தியர் அவர் பொண்ணு டவுனுக்கு போக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. மடக்கினும் அப்ப இல்லையே பொண்ணு புரிஞ்சுப்பா. அந்த ஆளை நேரடியா மோதுறதா இருந்தா ஊருக்குள்ள வந்தனிக்க மடக்கிருப்பேன். இந்த பாருக்கா, எங்க நைனாவை எப்பவுமே சைட்ல தான் போய் மடக்கணும். அப்ப அந்த ஆள் கண்ணில் பட வேண்டாம். டவுனுக்கு போறாருல, பஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நைனாவுக்கும் தங்கச்சிக்கும் பொழுது போவானா? கண்ணா, என்னடா பண்ணலாம்? வாய்ப்பாட்டு நீ பக்கவாத்தியம். ஆல் இந்தியா ரேடியோ அச்சரப்பாக்கம் வானொலி நிலையம். அவசர செய்தி அறிக்கை வாசிப்பது ஜோர்தலை. பலகாலம் தலைமறைவாய் இருந்த மயில் இன்று காலை சரியாக 8:30 மணிக்கு வந்து சேர்ந்து விட்டது. மயில் வந்துட்டாளா? மயிலோடு ஒரு குட்டி மயிலும் வந்துள்ளது. நமது விசேஷ நிபுணரின் விசாரணையில் அது மயில் போட்ட குட்டி என்று தெரிய வருகிறது. மன்னிக்க வேண்டும், வெக்கைக்காலம் இந்த விஷயத்தை நமது வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பியதற்கு வருந்துகிறோம். நீ சொல்றது உண்மையா? உண்மைதானா?
என்னடி குடுமா முதல்ல சீக்கிரம் குடுனா எதுக்கு பாத்து ராஜா இல்ல கண்ணு அழாதுடா பால் குடுக்குறேன்டா கிருஷ்ணன் தம்பி வருதுரி தெரிஞ்சுதான் நீங்க வந்துக்கிறா நீ கண்டுக்காம இரு. எப்படி கடிக்கிறான் நம்ம பால்காரர் வந்துக்கிறாருமா நில்லு யோ நில்லையா யோ நில்லையா என்ன மன்னிச்சிடியா வாய மூடு உன்ன உலகம் தெரியாதவன் நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடியவன் யோ நீ என்ன தப்பா நினைச்சிட்ட உன் மேல ஆணையா சொல்றேன் நான் உலகம் தெரியாதவளா தான் இருந்தேன் பாவி நடுவுல பூந்துட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் இதே முதலே சொல்லக்கூடாது நேருக்கு நேரம் சொல்ல முடியாம தான் உங்க அம்மா முன்னால கூலிகாரியா வந்து நின்ன ஏன் துரதிஷ்டம் அப்ப உங்க அம்மா என்ன மருமவளா ஏத்துக்கிறேன்ட்டாங்க என்னதான் ஏமாத்துனா உங்க அம்மாவும் ஏமாத்த வேணாம் தான் ஊரை விட்டு போனேன் பாரியா சாம என்ன மறந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அது எனக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா நீ ஏதோ ஒரு வேகத்துல காதலுக்காக தியாகம் பண்றதா நினைச்சுக்கினேன் மயிலு நீ நம்மள உன்னை கைவிட்டு போட்டான் உன்னையும் உன் குழந்தைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்க நானும் மறுக்க முடியாம உன் பின்னால வந்துடுறேன் அப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும் நாடாது பால்கார கிருஷ்ணா பசுவை மட்டும் ஓட்டிக்கின்னு வருவாரு நினைச்சா பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டிக்கின்னு வர்றாருன்னு கேள்வி செய்யாது அந்த அவமானத்தை உன்னால் தாங்க முடியுமா அதனால இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டி வர பாக்கி எனக்கு இல்ல அடுத்த ஜென்மத்திலேயாவது அடுத்த ஜென்மத்திலயா இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன் எதுக்கடி எழுதிட்டு இருக்க என் மேல உயிரையே வச்சுக்கிற இப்படி எல்லாம் சித்திரத்தை பண்ணிக்கிறேன் அது என்னால தாங்க முடியலக்கா அவர் மேல அவ்வளவு ஆசை இருந்தா அவர்கிட்ட உண்மை சொல்லிட வேண்டியதானே எப்படிக்கா சொல்ல முடியும் எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்களே உங்க அம்மா தப்பு பண்ண உன்னை அவர் கைவிட்டுருவாரு அவர் என்ன ஏத்துக்கினாலும் அவர் குடும்பம் எங்க அம்மா கேவலமா பேசுமே அது என்னால தாங்கிக்க முடியுமா இந்த பாருக்கா என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல ஆனா எங்க அம்மா வாழ்க்கை பட்டு போக கூடாது அதனாலதான் நான் அவரை மறக்க முடிவு பண்ணிட்டேன் பின் எதுக்கடி இன்னும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னக்கா பண்றது பொண்ணா பிறந்துட்டேனே மாமா வர சொல்லி அனுப்புங்க எதுக்குப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மயில் வந்துட்டாளா வந்துட்டா அப்பாடா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இருடா குழம்பு இறக்கி வச்சுட்டு மயிலோட அம்மா பார்த்து நாள் குடிச்சிட்டு வந்துடுறேன் அம்மா நில்லு கல்யாணம் எனக்கு மயிலுக்கு இல்ல எனக்கு மாமா பார்த்து வச்ச பொண்ணு மயில் தான் கட்டிக்க போறேன் அடம் பிடிச்ச இப்ப ஒரு குழந்தைக்கு தாய் கஷ்டா நான் அவன் மேல வச்சிருந்த குருட்டுத்தனமான காதலுக்கு அவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாமா டேய் இது என்னால நம்பவே முடியலடா என்னால கொடுத்தாம நம்ப முடியல ஆனா அவளை நானே நேர்ல பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சது அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடுனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு இப்போது நம்புறியாடா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரி மேற்கொண்டு என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க நீங்க யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் மாமா பாரு உங்க நைனாவை கண்டுக்க போற அவரை பார்த்ததும் உங்க அம்மா பல்லிழிச்ச மாதிரி நீ இழிச்சிடாத கொஞ்சம் பிகுவாவே இரு என்ன உன்னை வச்சுதாண்டா காரியத்தையே சாதிக்க போறேன் என்ன பண்றது கிருஷ்ணனுக்கு தாய் மாமனா போயிட்டேன் எல்லாம் நான் தானே கவனிச்சாகணும் அட மாமா ஏன் இப்படி வெக்கப்பட்டுட்டு நாளைக்கு இவங்க வீட்டு தான் போய் வாழ போற கொண்டு கூட நான் மாப்பிள்ளைக்கு மாமா தான்மா மாப்பிள்ளை இல்ல சாப்பிடு கிருஷ்ணன் நம்பிக்கை என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்து போச்சு அங்க சுத்தி கடைசியில ஏமாடியிலே கை வச்சுட்டாத்தா இத பாருங்க எனக்கு இருக்கிற வீடு வாசல் நிலம் எல்லா சொத்துக்கும் இவ ஒருத்திதான் வாரிசு ஒரு வாரிசு உருவாருக்கு தான் மறந்துட்டேன் உன்னை நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நல்ல குணமுள்ள பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அக்கா ஆசைப்படுது அவங்க ஆசையை நிச்சயமா என் பொண்ணு நிறைவேற்றி வைப்பா கவலைப்படாதீங்க இந்த நம்பிக்கையில தானே இங்க சம்பந்தம் வச்சிருக்கோம் இத பாருங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு எங்களுக்கு ஒரே பையன் கல்யாணத்தை தடபடலாம் அனுப்பிடுறேன் கவலையே படாதீங்க இப்பதானே உன் நைனாவோட குடுமி நம்ம கையில வசமா மாட்டிக்கினுக்குது நம்ம கச்சேரிய கல்யாணத்துல வச்சுக்கோ வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் 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 நீங்களா ஏண்டா நாம தான் பத்திரிகை அனுப்பலையா இவ எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணு அவர் கூப்பிட்டு அனுப்பலைங்கிறதுக்காக நான் வராம இருக்க முடியுமா என்ன
ஒரு காலத்துல அவர் மனசுல எனக்கு இடம் கொடுத்தவராச்சே. இன்னைக்கு அவர் மனசார வாழ்த்துலன்னா எப்படி? என்ன வரட்டா? கழனி நண்டு மாதிரி கண்ட இடத்துல மாட்டிக்காம கௌரவமான இடத்துல பொண்ணு எடுத்திருக்கிறீங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எங்க வந்தா? பத்திரிக்கை கொடுத்திருப்பீங்க, வந்திருக்கா? இந்த கழுதைக்கு அவன் பத்திரிக்கை கொடுப்பான். கூட சுக்கும் வந்திருக்காளே, ஏதாவது தகராறு பண்ணுவாங்களோ? ஐயர, சீக்கிரமா மந்திரத்தை சொல்லி தாலியை கட்டிட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போங்களேன். ஓவர் டைம் எல்லாம் இங்க கிடையாது. கெட்டிமாடா 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 கெட்டிமாடா, சீக்கிரம் நிறுத்துங்க. யார் நீ? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது. நண்பா, நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வேற எவனாவது உட்கார்ந்திருந்தா எல்லாரையும் போல நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனா நீ எனக்கு நெருங்கின நண்பனா இருக்க. அதனால நீ கண்ணுக்கு தெரிஞ்சு கடத்தல விடுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அம்மா, உன் பையன் தாலி கட்ட போற பொண்ணு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாய். என்ன சொன்ன? ஆத்திரப்படாதீங்க மாமா. மாமாவா? நீங்க என்ன மருமகனா ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறதுக்காக நான் உங்களை மாமான்னு கூப்பிடாம இருக்க முடியுமா? நீ எனக்கு மருமகனா? உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்க மகளை கேட்டு பாருங்க. யார் நீ? அடி பாவி, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட? என் கூட எத்தனை நாளா கொஞ்சி குறாடி இருக்க. வாய மூடு, நான் உன்னை பார்த்ததே இல்ல. அம்மா, இவ சொல்றது அநியாயம், அபாண்டம். நம்பாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டே வந்திருக்கான் போல் இருக்கு. மாப்பிள, தயவு செஞ்சு நம்பாதீங்க மாப்பிள. மாப்பிள, வைத்தியர் சொல்றதே ஒரு உண்மை இருக்கும் போல எனக்கு தோணுது. மேஸ்திரி, அட அட ஒரு பேச்சு சொன்னையா? ரோடு மேல இன்ஜின் ஏத்துற மாதிரி என் மேல ஏத்துற. இத பாருமா, எனக்கேமா இந்த வம்பெல்லாம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்மா சோறு. இப்ப நான் உண்மையை சொல்றேன். எனக்கு இவளுக்கு 3 வருஷமா தொடர்பு உண்டு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தேன். ஆனா இவங்க அப்பன் ஜாதி பிரச்சனை கிளப்பி எங்களை பிரிச்சு. இப்படி எல்லாம் என் மேல பொய் சொல்லி ஏன் என்ன பழி வாங்குற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ துரோகம் பண்ணினியா இல்லையான்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த பாரு, நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா என் நண்பன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். டேய், இந்த மானம் மரியாதை எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியா? உனக்கும் என் மகளுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு யாரா சாட்சி? நான் சாட்சி. மைக்கேலுக்கும் உன் பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறத நான் பார்த்தேன். சும்மா கத்தாதையா. உன் பொண்ணுக்கு வயிற்றுல உண்டானது அதை கலைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண முடியல. உடனே ஊருக்கு கூட்டிட்டு போய் 7-8 மாசம் கழிச்சு குழந்தைய பெத்து கொண்டு வந்து மைக்கேல் அண்ணன் வீட்டுல போட்டுட்டு போயிட்டேன். இப்ப புரியுதா? இவங்க 7-8 மாசமா ஊர்ல இல்லாத காரணம் இதுதான். நண்பா, நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டேன். இனிமே இவ கழுத்துல தாலி கட்டுறதும் கட்டாததும் உன் இஷ்டம். வைத்தியரே, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இல்ல. உங்க பெண்ணை உத்தமன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் இத பத்தி முடிவு பண்ணிக்கலாம். அக்கா, கிளம்புங்க. வாங்க வாங்க. யாரும் போகாதீங்க. ஐயா, யாரும் போகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயா, யாரும் என்ன விட்டு போகாதீங்க. மாப்பிள போகாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லிருக்காங்க. பாவம் வைத்தியரையாவுக்கு தெரியாது போல இருக்கு. எல்லாம் ஓ வேலைதானா? நைனா, இது ஆரம்பம் தான். போதான் விஷயமே இருக்கு. கரெக்டா? உமா, உமா, ஏமா இப்படி வீணா அழற? ஏம்மானோ மரியாதை எல்லாம் போயிடுச்சப்போ. இத பாருமா, அவங்க என்ன பழி வாங்கறதுக்காகவே இப்படி ஒரு சூழ் செஞ்சிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயோ, உங்களை உட்காருக்கு ஒரு ஸ்டூல் கூட இல்லையே. இருங்க, பக்கத்துல வாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏன் சொல்ல கண்ணு, என் மேல உனக்கு ரொம்ப கோபம் நினைக்கிறேன் இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடே, நம்ம பிள்ளையா ராஜா கண்ணு. இந்தா இந்தா, காசு வாங்கிக்க வாங்கிக்க. செல்ல கண்ணு, நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணும் நினைச்சதே இல்ல. பின்ன ஏங்க என்கிட்ட சொல்லாம போனீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா என் பொண்ணு விலபவாள. அவளை ஒரு நல்ல வங்கையில பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணையும் அழைச்சிட்டு போலாம்னு இருந்தேன்.
அத புரிஞ்சுக்காம மயில் இப்படி அவசரப்பட்டு என்ன அவமானப்படுத்திட்டாளே. என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்காதனால தானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இத பாரு, மைக்கேட மாப்பிள்ளை விட்டு கூட்டு போய் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு மயில் நிரூபிக்கணும். அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா சொல்ல வைக்கிறேங்க. என் சந்தோஷத்துக்காக அவ எதையும் செய்வா. வா நைனா வா, எப்படி சௌக்கியம்லாம்? எங்க சுத்தினாலும் நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடங்கப்புறானே, உங்க நைனா துட்டு கொடுத்துருக்காரா? எவ்வளோடா? 50 ரூபா. இதுலயே உன்னை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கிடலாம்டா. மயிலே இங்க வாடி. தாதா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். மைக்கேல் அண்ணாத்தைய பால்கார வீட்டு கூட்டின்னு போய் இவர் பொண்ணுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்பு இல்லைன்னு சொல்ல வைக்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ரெடி. ஆனா ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஓ பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னால ஊரறிய எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டணும். இப்படி வாங்க மயிலே. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லிருக்காருடி. வழி பண்றாரா? வழி காரியம் முடிஞ்சதும் கழுத்து இருக்கிற ஜாதிமா இது. முடிவா என்னதான் சொல்ற? முதல்ல எங்க அம்மா கல்யாணம், அப்புறம் உன் பொண்ணு கல்யாணம். வேணும்னா சொல்ல, ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். தர மிச்சம். அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாரு. ஏவா, இந்த ஆளு குடுமி நம்ம கையில இருக்கும்போதே இவ்வளவு தெனாவட்டுல இருக்கிறாரு. அவர் பொண்ணு கழுத்துல தாலியார்னா நம்மள மதிப்பாரா? மன்மத லீலையை வென்றாருண்டோ. வாடிங்க. என்ன மனுஷனுக்கு மூடு வந்துருச்சுன்னா சிக்கன சீண்டிக்க வேண்டியதானே? ஆமா, உனக்கு மூடு வரும்போது தான் என்ன தேடுவேன். இல்லன்னா உன் கண்ணுக்கு நான் தருவேனா? என்னடி சிக்கனா சலிப்பு உனக்கு? போன கான்ட்ராக்ட்ல கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன்னா, கைக்கு வளையல் வாங்கி தரேன்னா வாங்கி கொடுத்தியா? இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னத்தையா வாங்கி கிழிச்ச? அதுக்கேண்டி என் கண்ணத்துல இடிக்கிற? பின்ன கிழிக்காம கோச்சுக்காத கண்ணு. இங்க வா. மைக்கேலும் மயிலும் நமக்கு எதிரா வேலை செய்யறாங்க. கைய நீட்டவே முடியல. அப்ப செயின் இல்லங்கறியா? குலுக்கியாவது, உண்டியல் குலுக்கியாவது உன் கழுத்துல போட்டு நான் என் கண்ணால பாப்பேன். என் கண்ணு தொழில நான் எப்பவும் ஒழுங்கா இருக்கிறவன். இங்க என்ன விளையாட்டு? போ அப்படி. வாங்க வைக்கிறே. வணக்கம். வணக்கம் மேஸ்திரி. வாங்க வாங்க. வணக்கம். என்ன சம்பந்திங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டீங்களா? அது எப்படி ஆக முடியும்? என் பொண்ணு நிரபராதி நிரூபிச்சாகணுமே. மேஸ்திரி, நீங்க மனசு வச்சாதான் இந்த காரியம் நல்லபடியா முடியும். எப்படி எப்படி? இத மட்டும் முடிச்சிட்டீங்க, ரொக்கமா 5000 ரூபாய் கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க பெரிய மனுஷன் மதிச்சு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. கிளம்புங்களா. என்ன ஏன் கலப்புறேன்னு எனக்கு தெரியுது. கழுத்துக்கும் கைக்கும் தானே. அதுனது? அது ஒரு சின்ன நிமிஷம். நீங்க புறப்படுங்க. என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அம்மா, தம்பி கோபப்படுறதுலயும் ஆத்திரப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. மணவரையில உட்கார்ந்த ஒரு மாப்பிளைக்கு இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்குதுன்னா இன்னொருத்தனா இருந்தா தொங்கி இருப்பான். தம்பி இது வரைக்கும் தொங்காம இருக்கிறதே ஆச்சரியம். என்ன சொல்றீங்க? தம்பி, இவ்வளவுக்கும் காரணம் பகல் குடிக்காரன் மைக்கே. மைக்கேலா? ஆமா தம்பி, வைத்தியர் வசதியா இருக்கிறாருன்னு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணா. எதுக்கு? 5-10க்கு ஆசைப்பட்டு பகல்ல பட்ட போறதுக்கு பணம் வேணுமே. ஆமா தம்பி, அந்த பையன் இதே மாதிரி பல குடும்பங்கள்ல தகராறு பண்ணிருக்கான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உன் மேல உள்ள வெறுப்புல அந்த மயிலும் அவனுக்கு கூட்டா இருக்கா? இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணாம். தம்பி தம்பி, அம்மா, தம்பி ஏதோ மனசு கஷ்டத்துல தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது. நீங்க உலகம் புரிஞ்சவங்க. ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாவது உண்மையை புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? கட்டிக்க போற அவனே இத கேட்க விரும்பலன்னா இத பத்தி பேசி என்ன புண்ணியம்? ஐயா, சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை இங்க தள்ளிட்டு போலான்னு நாங்க இங்க வரல. அந்த பொண்ணு நிரபராதிதான் நிரூபிக்கதான் நானும் வைத்தியரும் இங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்களேன் ஐயா. ஆமாங்க, சொல்லுங்க. மேல சொல்லுங்களேன். நிரூபிக்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்கதான் சந்தர்ப்பம் கொடுத்துட்டாங்களே. சொல்லுங்களேன் ஐயா. இத பாருங்க, எந்த குழந்தைய வச்சு என் பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டின்னு போய் சொன்னானோ அதே குழந்தைய போட்டு என் பொண்ணுக்கு தான் பிறந்ததுன்னு தாண்ட சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலி தாண்டிய வெள்ளாடா இல்லையான்னு தெரிஞ்சு போகுது. குழந்தைய போட்டு தாண்டணுமா? ஆமா. அப்படி போட்டு தாண்டனா அது ஏன் குழந்தைன்னு ஒத்துக்கிட்டு உங்க மகளை என்கிட்ட ஒப்படைச்சிருவீங்களா? உங்ககிட்ட ஒப்படைக்கிறேனோ இல்ல பாருங்க தள்ளுறேனோ? முதல்ல தாண்டு. ஒரு தடவை என்ன, 9 தடவை தாண்டறேன். ஏய் செல்லகண்ணு, வாங்க. போய் குழந்தை எடுத்துக்கிட்டு வா. அது வந்து குழந்தை எடுத்துக்கிட்டு வர சொல்றேன்ல, போ. குழந்தை காணுமே. ஏமா, இந்த தொட்டில குழந்தை போட்டுருந்தா பாத்தியா? பாக்கலாமா? ஐயோ தம்பி, குழந்தைய காணுப்பா. குழந்தைய காணுமா? ஐயா, குழந்தைய காணோன்னு ஓடி இருக்கிறானே, வந்து என்ன கதை விட போறான் பாருங்க.
இங்க ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. நீ இங்கே இரு வர. குழந்தைய நீ தானே கிடத்தின? குழந்தைய நான் கிடத்துறேனா? என்ன கதை விடுற? யாருகிட்டயே குழந்தைய வாங்கிட்டு வந்து அது என் பொண்ணு பத்த குழந்தை நாடகம் ஆடினேன். வாடகை கொடுத்தமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ குழந்தை எப்படி கிடைக்கும்? நித்திர என்கிட்டயே மோதிரியா? பாத்துக்கிறேன். அட போற. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. போலீஸ்ல ஒப்படைச்சு கம்பி என்ன வைக்கணும். போலீஸ் எல்லாம் எதுக்குங்க? நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும். அவரு தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நீங்க என்ன வைத்தியர? இத பாருங்க, மைக்கிளோட மூக்க உடைக்கணும்னா நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்கணும். அது என் பொறுப்பு. மயிலு குழந்தைய காணோண்டி. குழந்தைய காணுமா? வைத்தியரும் கிருஷ்ணனுடைய மாமா வந்திருந்தாங்க. வைத்தியர் என்ன பார்த்து, நீ கொண்டு வந்த குழந்தை உனக்கும் என் பொண்ணுக்கும் தான் பிறந்ததுன்னு தாண்டி காட்டுனாரு. நானும் தாண்டறேன். வந்து பார்த்தா குழந்தைய காணோம். வைத்தியர் குழந்தைய போட்டு தாண்ட சொன்னாரு. இப்ப குழந்தைய காணும். அப்படித்தானே தங்கதி? ஏம்மா, இப்ப குழந்தை எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சைலண்ட் ஆயிரு. உமா, உமா, நான் பண்ண வேலையில அம்மாவும் பொண்ணும் அப்படியே துடிச்சு போயிருப்பாங்க. இனிமே சரண்டர் ஆக வேண்டியதுதான். உமா எங்க போயிட்டா? மயிலே, எங்கிட்டயா மோதிப்பா? எப்படி எப்படி அம்மாவும் பொண்ணும் கால வந்து விழணுமா? பாருனா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய், நீ எங்க வந்த? நிச்சயமா குழந்தை எங்கன்னு கேட்கவோ இல்ல குழந்தைய திருப்பி வாங்கின்னு போவோ வரல. ஏன்னா அது நீ பெத்த குழந்தையாச்சே, சட்டப்படி இங்கதானே இருக்கணும். ஏன்னா பாசத்தோட குழந்தைய தூக்கியாந்தியே, கூடவே இந்த பால் பாட்டிலும் தூக்கியாந்திருக்க கூடாது? குழந்தை பசியில அழும். எங்க என்ன குழந்தை? வாய மூடு. குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, குழந்தை எங்க இருக்குதுன்னு சொல்லலன்னா விடு. உன் பொண்ணு எங்க இருக்குதுன்னு நானும் சொல்லல. உமா, 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 உமா. ஏன் நீ அனாவசியமா தேடுற? உன் பொண்ணு இங்க இல்ல. அப்போ அவளை நீதான் கடத்திட்டு போனியா? பெத்த பிள்ளைய அப்பனே கடத்தின்னு வந்துக்கிறா. தங்கச்சி அக்கா கடத்தின்னு போனதுல என்ன தப்பு? சும்மா குதிக்காத. இந்த பாரு, நீ ஒழுங்கா எங்க அம்மா கழுத்துல இந்த தாலிய கட்டினா பால்கார கிருஷ்ணா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. இல்ல இல்லன்னா என்ன செய்வ? கெட்டு போனதா பழி சுமத்தப்பட்ட உன் பொண்ணு அதே மைக்கேலால கெடுக்கப்படுவா. இந்தா. ஐயோ, இது என் பொண்ணு கட்டியிருந்த புடவையாச்சே. ஆமா, நீ ஒழுங்கா என் வழிக்கு வரல, ஒண்ணு ஒண்ணா வரும். இன்னும் 6 மணி நேரம் தான் உனக்கு கெடு. பார்த்தானேனா? இந்தா, குழந்தை பசியால் அழும். இதை வச்சுக்க. மயிலு, அந்த வைத்தியம் என்ன சொன்னான்? என்னன்னாத்த அவ்வளவு சீக்கிரமா அந்த ஆள் நம்ம வழிக்கு வந்துடுவானா? அவன் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கோம்னு தெரிஞ்சுமா வைத்தியம் திமிரா இருக்கான். அவர் பொண்ணு புடவைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைனாவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த ஆளுக்கு நீ டைம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 hour தாண்டிடுச்சு. 4 hour பாக்கிக்குது. 4 மணி நேரமா? இந்தா அவன் பொண்ணு ஜாக்கெட். இதுக்கும் அவன் சரண்டர் ஆகலன்னா அவன் பொண்ணு தேர மாட்டான்னு சொல்லு. ஐயோ நைனா, உன் நிலைமை இப்படி ஆகணும்? அந்த ரோடு உன் பொண்ணு லாரியில் ஏற்றி விட்டாயா? ஐயோ, நான் அவ்வளவுதான் தேடி வந்தேன். எப்ப பார்த்தேன்? 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரமா? நைனா, மயிலு, என்ன நைனா, பொண்டாட்டிய பார்க்க வரியா இல்ல பொண்ணை தேடி போறியா? ஏய், மரியாதையா என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லுடு. பொண்ணை பார்க்கணுமா? இந்த முதல்ல போட்டிருந்த ஜாக்கெட்டை பாரு. இன்னும் 2 hour தான் டைம் இருக்கு. மயிலு, செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு. என்னங்க, என் குழந்தை உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. இத பாரு, உன் பொண்ணால என் மான மரியாதை எல்லாம் போயிடும் போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுட்டு எங்க அம்மா கழுத்துல தாலி ஏறலதான் உன் பொண்ணை மழைக்கல் கற்பழிச்சிருவான்னு கெடு வச்சுட்டா. நீதான் காப்பாத்தணும். உன் காலை பிடிச்சு விட்டாலும் கெஞ்சுறேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ஆசைப்பட்ட இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவன் மானபங்கப்படாம திரும்பி வந்து சேரணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். இப்ப நான் என்ன சொன்னாலும் மயிலு கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணுதாங்க. என்ன செல்லக்கண்ணு? நான் உயிரோட இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. நான் செத்து ஒழிஞ்சிட்டா. அருமையான யோசனைமா. பக்கத்துல ஒரு புளிய மரம் உரமாக்குது, அதுல ஒரு புடவை கட்டி நீ தொங்கு. அது பக்கத்துல ஒரு துண்டை கட்டு, அதுல உன் குழந்தைய தொங்க வச்சிடலாம். கதையா முடிஞ்சிடும். மயிலே, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது தூக்கு கயித்துக்காக இல்ல, தாலி கயித்துக்காகத்தான். மயிலு, சத்தியமா சொல்றேன், நான் செல்லக்கண்ணுவை ஏத்துக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி என் மக கல்யாணம் நடக்கணும். அந்த கதையே வேணாம். இத பாரு, நேரம் வீணாயினே போகுது. அப்புறம் மைக்கேல் அண்ணாத்த உன் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டா என் மேல பழிய போடாத. நான் சாவறதுக்கும் கவலைப்படல, ஜெயிலுக்கு போறதுக்கும் கவலைப்படல. வாமா. நான் என்னதான் செய்யணும் சொல்லு. பின்னால வா. வா நைனா வா. எப்படி நம்ம செட்டப் எப்படி இருக்குது? என்ன இதெல்லாம்? ஊர்வலத்துக்கு தான். ஊர்வலத்துக்கா? எப்படியோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். இனிமே மக்கார் பண்ண மாட்டேங்கிற ஒரு தைரியம் தான். பையா, தம்பி வேணா. ஸ்ரீமான் குட்டி வைத்தியர் வருகிறார். பராக் பராக் பராக். குழந்தை கொண்டாந்துட்டேன் பாத்தியா? இப்பவாவது உன்னை விட நான் திறமைசாலின்னு ஒத்துக்க. குழந்தைய தான் எடுத்துட்டு வந்துட்டேல, என் பொண்ணை விட்டுறேன். குழந்தைக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், இப்ப அவர் என்னதாண்டி செய்ய சொல்ற? ஏம்மா, இந்த சாமிக்கு முன்னால உன் வீட்டுக்காரர் உன் கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்புறம் என் செலவுல 2 மாலை வாங்கி வந்திருக்கேன். அத 2 பேரும் மாத்திக்கிறீங்க. அப்புறம் அந்த வண்டியில உட்கார்ந்து இந்த கோயில ஒரு ரவுண்ட் வர்றீங்க. புரிஞ்சுதா? என்னால முடியாது. முடியாது. நகந்த உன் பொண்ணு தேற மாட்டா. ஜாக்கிரதை. நைனா, அனாவசியமா ரொம்ப விலைக்கு வாங்காத. அண்ணாத்த ஃபுல் லோட்ல இருக்கிறாரு. வைத்தியர் தாலி கட்டுறாரா இல்லையா? முடியாது. முடியாது. பொண்ணு ஒண்ணும் பண்ணல, நான் தாலி கட்டுறேன். ஆமா, வா. இந்தா. கட்டு. பெப்பே 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 பெ டும் 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 டும். மாலை கொடு, மாலை மாத்திக்கங்க. நைனா, உன் வார்த்தை வாங்கிக்க. மயில, நான் தான் தாலி கட்டேனே, என் பொண்ணை விட்ட சொல்லு. அது எப்படி விட்டுற முடியும்? இன்னும் ஒரு ரவுண்டு பாக்கி இருக்குதா? ரவுண்டா? ஆமா, அந்த வண்டியில உட்கார்ந்து ஒரு ரவுண்டு வந்தா தானே நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, இது உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு ஊருக்கு தெரியும். ஊர்வலம் போறியா இல்ல உள்ள போட்டுமா? போற 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 போற. அப்ப போ. பாத்துக்க. அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல, பிறந்த குழந்தை கையில. ஐயோ, வைத்தியம் ஆப்டிகா குட்டியா வந்த மாதிரி மாட்டினானே. அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல, பிறந்த குழந்தை கையில. ஐயா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? ரோடு உண்டு, நம்ம உண்டுன்னு போயிடலாமா? அண்ணாத்தா, நைனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. தங்கச்சி ரிலீஸ் பண்ணு. என் பொண்ணங்க ஆஜர் ஆஜர். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? வைத்தியரே, உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா. நைனா, உன்னை எங்க வழிக்கு கொண்டாடுறதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தினோம். அதுக்கு ஈராவே நம்ம மைக்கேல் அண்ணன் தான். எப்படி எங்க நடிப்புல நல்லா இருக்குதா? நடிப்பாவது மண்ணாவது. வாவா. அப்பா, நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தங்கச்சி, ஏற்கனவே நைனா டல் ஆயிட்டாரு. நீ வேற புடிச்சுக்காத. வா, பால்கார வீட்டுக்கு போலாம். பால்கார வீட்டுக்கா? ஆமா, நைனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. நான் என் வாக்க காப்பாத்த வேண்டாமா? வா. நீங்க சமப்படக்கூடாதுன்னு தான் நீ சுவாசி அண்ணாத்தைய நானே கூட்டாந்துட்டேன். அண்ணாத்தா, உன் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க தம்பி. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லி ஊர்ல உலாவிக்கிட்டு இருக்கீங்களே, என் மேல உள்ள கோபத்துல என் பொண்ணை கைவிட்டாதப்பா. அவர் கட்டிக்கிறேன்னு சொன்ன கூட நான் தயாரா இல்ல. உமா, நியாயமா அவர் உன் கழுத்துலதான் தாலி கட்டணும். அப்போ உன் நிலைமை என்ன வருது? 3 வருஷமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கல்யாண மண்டபத்துல ஒருத்தர் சொல்லிருக்காரு. அவர் என்ன கைவிட்டுட்டு வர? மைக்கேலே, ஒண்டியாவே ரொம்ப நாள் காலம் தள்ளிட்ட. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்ட. ஐயோ நானா? நம்மள விட்டுருங்கம்மா.
விட்டுட முடியுமா? எங்க அப்பா ஜாதி பிரச்சனையாலதான் நம்மள பிரிச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. மைக்கேல் என்ன உன்னால இனிமே தப்பவே முடியாது. ஏ செலக்கண்ணு வந்து நில்லு. ஏய் போடி. மயிலு வா அப்படி சீக்கிரம் வா. ஜோடுல சீக்கிரம் நியூஸ் வாசிடா, அப்புறம் பிளேட்டை மாத்திர போறாங்க. ஆல் இந்தியா ரேடியோ ஆச்சரப்பாக்கம் வானொலி நிலையம் மங்கள செய்திகள் வாசிப்பது ஜோர்தலை. குழந்தை பெற்ற பிறகு திருமணம் செய்து கொண்ட தம்பதியையும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறப்போகும் தம்பதிகளையும் உங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இவர்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை ஜோர்தலை கேர் ஆஃப் பிரிய சித்ரா நம்பர் 16 2வது கிராஸ் தெரு எல்லையம்மன் காலனி சென்னை 86 என்ற விலாசத்திற்கு தெரியப்படுத்தும். மீண்டும் சந்திக்கும் வரை என் சார்பிலும் இவர்கள் சார்பிலும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை.